தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய வகுப்பினை நம்முடைய தலைமை பயிற்சியாளர் அருமை தோழர் கேசவன், அனைத்து இந்திய சங்கத்தினுடைய உதவி பொதுச் செயலாளர் மற்றும் காஞ்சிபுரம் கோட்டத்தினுடைய கோட்டச் செயலாளர் அவர்கள் தற்பொழுது நடத்த இருக்கின்றார்கள். அவர் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு வால்யூம் 7 ஏற்கனவே நடத்தப்பட்ட வகுப்பினுடைய தொடர்ச்சியாகும். இனி வரக்கூடிய வகுப்புகள் அனைத்துமே ரிவிஷன் வகுப்புகளாக அமையும். முக்கியமானவைகள், முக்கியமான அந்த பாயிண்ட்டுகள் வரக்கூடிய வகுப்புகளிலே விவாதிக்கப்படும். எனவே முன்னதாகவே நீங்கள் இதில் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய வகுப்பினை அருமை தோழர் கேசவன் அவர்கள் இப்பொழுது நடத்துவார்கள். கேசவன், நீங்க ஆரம்பிங்க. கேசவன், இப்போ லாஸ்ட் கிளாஸுக்கு அப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ண, நான் லாஸ்ட் கிளாஸ் சொன்ன மாதிரி தான் நீங்க வந்து கொஞ்சம் பயப்படாம படிக்கணும், அவ்வளவுதான். இதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் வாசிச்சிங்கனாலே உங்களால மேக்கப் பண்ணி வர முடியும். ரைட். இதுல லாஸ்ட் டைம் நம்ம சாப்டர் 3 பார்த்துருக்கோமா? இல்ல, 3 பார்த்து முடிச்சிட்டோம். 2 சார்ட்டிங் டிபார்ட்மெண்ட் பார்க்கணும். டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் த சார்ட்டிங் அசிஸ்டன்ட், ரூல் நம்பர் 67 வரும்னு நினைக்கிறேன். இப்போ டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் தி சார்ட்டிங் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லும்போது என்ன முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா, ஒரு சார்ட்டிங் அசிஸ்டன்ட் தான் ரெசிப்ட் ஆஃப் ஆர்டிக்கலுக்கு பொறுப்பு. He is responsible for receipt of the article, and அதுக்கப்புறம் அவர் வாங்கின பிறகு என்ன பண்ணுவாரு? He will hand over the articles to the head sorting assistant. Head sorting assistant என்ன பண்ணுவாரு? Dispatch பண்ணிடுவாரு. சரிங்களா? அதே மாதிரி ஸ்டேஷன் பண்டல் ப்ரிப்பேர் பண்ணுவதற்கும் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் தான் ரொம்ப ரெஸ்பான்சிபிள். சார்ட்டிங் அசிஸ்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் அவர் 15க்கு மேற்பட்ட பண்டலுக்கு 15 ஆர்டிகளுக்கு மேல இருந்தா மட்டும்தான் அந்த ஸ்டேஷன் பண்டலை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸ்டேஷன் பண்டல் அப்படின்னா என்னன்னா, அந்த பர்டிகுலர் பின்கோட்லயே டெலிவரி ஆகுது. சரியா? ஒரே பின்கோடு இருக்கிற மாதிரி மொத்தமா கட்டுறது. ரைட். இப்போ ஒரே ஒரு சார்ட்டிங் அசிஸ்டன்ட் இருந்தா மொத்தத்தையுமே அவர் தான் பார்ப்பாரு. ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட சார்ட்டிங் அசிஸ்டன்ட் இருந்தாங்கன்னா ஒரு சீனியர் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் தான் மேல சொன்ன பொதுவான விதிகளை பார்ப்பதற்கு அவரை நம்ம ஆர்டர் பண்ணலாம். சரியா? நெக்ஸ்ட், இப்போ ஒரு சார்ட்டிங் அசிஸ்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் அவரை கரெக்டா சார்ட் பண்ணணும். சார்ட் பண்ணதுதான் ஒரு ஆர்டிகல் போய் தபால் டெலிவரி ஆகுறதுக்கு ஃபர்ஸ்ட் மிக முக்கியமானது சரியான சார்ட்டிங் தான். சரி, இப்போ ஒரு மிசன்ட் ஆர்டிகல் ஹேபிச்சுவலா இதே வழக்கமா ஒரு பர்டிகுலர் சார்ட்டிங் அசிஸ்டன்ட், அதனாலதான் என்ன சொல்றாங்க, லேபிள் பண்டல்ல இந்த பர்டிகுலர் லேபிள் பண்டல் யார் ப்ரிப்பேர் பண்ணதுன்றத அந்த லேபிள் பண்டல் மேல வைக்கிற பேப்பருக்கு பேரு செக் ஸ்லிப். அந்த செக் ஸ்லிப்ல கையெழுத்து போட்டு கொடுக்க சொல்றாரு. சரியா? அப்போ ஒருத்தரே தொடர்ந்து ஒருத்தர் பிரிக்கிறப்பவே தொடர்ந்து உங்களுக்கு நிறைய மிஸ்டேக் அந்த பர்டிகுலர் லேபிள் பண்டல்ல இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அவரு எந்த அபிஷியல் கிட்ட இருந்து இந்த தவறு நடக்குதுன்றத உங்களால லொகேட் பண்ண முடியும். ஸோ he will be considered as unfit and he will be liable for removal. அவர் வேலையை விட்டே தூக்குவதற்கு கூட அளவுக்கு ஒரு பெரிய கடுமையான குற்றமாக இது கருதப்படும். இப்போ சார்ட்டிங் அவருடைய ப்ரிலிமினரி டியூட்டி என்ன? அவர் கிளாசிஃபைட் லிஸ்ட், சார்ட்டிங் லிஸ்ட்லாம் அவர் கையில எப்பவும் தயாரா வச்சிருக்கணும். சார்ட் பண்றதுக்கு தேவையான அந்த செக் ஸ்லிப் எழுதுவதற்கான லேபிள் கரெக்டா வச்சிருக்கணும். அதை கட்டுவதற்கான அனைத்து உபகரணங்களையும் அது சரியா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், மீதி எதுவும் இந்த 71 தான் தேவையில்லை. அடுத்தது இந்த ஆர்டிகல்ஸ் பிரிச்ச பிறகு சார்ட் பண்ணும்போது அந்த ஆர்டிகல்ஸை என்ன பண்ணோம்,
பிரிக்கணும். ஃபுல்லி ப்ரீபெய்டு ஆர்டிகல், இன்சஃபிஷியன்ட்லி ஆர்டிகல், அன்பெய்டு ஆர்டிகலா தனித்தனியா கேட்டகரி வைஸ் தனித்தனியா பிரிக்கணும். இப்போ ரிப்ளை கார்டு ரிசீவ் ஆயிருக்கு ஃபாரின் கண்ட்ரில இருந்து, அதை என்னவா ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? தட் ஷுட் பி ட்ரீட்டட் அஸ் அன்பெய்ட் இஃப் தே டு நாட் பியர் தி டேட் ஸ்டாம்ப் ஆஃப் தி ஆஃபீஸ் ஆஃப் த டெலிவரி. ஓகேவா? இது மட்டும் அண்டர்லைன் பண்ணி வச்சு, வேற எதுவும் தேவையில்லை. இது வரைக்கும் போதும். அடுத்தது ஒரு சார்ட்டிங் டயக்ராம் யார் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க? இதெல்லாம் மட்டும் நீங்க நம்ம புத்தகத்தை வச்சுதான் நான் சொல்றேன், வேற எதுவும் கிடையாது. நான் வேற எதுவும் ரெஃபர்லாம் பண்ணல. சரியா? சார்ட்டிங் டயக்ராம் யார் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க? சூப்பரிண்டென்ட் ஆஃப் ஆர்எம்எஸ் அவரு ப்ரிப்பேர் பண்ணுவாரு. இந்த சார்ட்டிங் டயக்ராமுடைய ஒரு காப்பிய சூப்பரிண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புவாரு இல்லையா? அதனுடைய ஒரு காப்பி எங்க இருக்கும்னா ரெக்கார்ட் ஆஃபீஸ் ஆர் மெயில் ஆஃபீஸ் கன்சர்ன்ல இருக்கும். இந்த சார்ட்டிங் டயக்ராம்ல ஒண்ணும் இல்லை. அந்த சார்ட்டிங் கேஸ் என்ன மாதிரி இருக்கும், அந்த பிஜிஎன் ஹோல்ல எது ஃபர்ஸ்ட் ஹோல் எது செகண்ட் ஹோல்னு அந்த விவரங்கள் இருக்கும். இந்த சார்ட்டிங் டயக்ராம பார்த்துதான் ஆர்டிகிள் சார்ட்டிங்கே நம்ம பண்ணணும். ஓகேவா? இப்ப கேம்ப் ஆர்டிகல் யார் இஷ்யூ பண்ணுவா? அந்த சாரி கேம்ப் ஆர்டிகல் பத்தின விவரங்கள் எங்க வரும் அப்படின்னா, நீங்க படிப்பீங்க பின்னாடி ஏ ஆர்டர், பி ஆர்டர், டிபி ஆர்டர் கம்பல்சரி அதுல இருந்து கொஸ்டின் வரும். ஏ ஆர்டர், பி ஆர்டர், டிபி ஆர்டர் இது பின்னாடி வரும். இப்ப இந்த டிபி ஆர்டர்ல தான் வந்து இந்த கேம்ப் ஆர்டிகல் பத்தின விவரங்கள் வரும். இந்த டிபி ஆர்டர்ஸ் யார் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. கன்ஃபார்ம் எஸ்ஆர்எம். இந்த கேள்வி இந்த மூணுத்துல ஏதாவது ஒண்ணு மாறி மாறி கேட்டுட்டே இருக்காங்க. அதனால கொஞ்சம் கவனமா பாருங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ சார்ட்டிங் அசிஸ்டன்ட் வந்து ஒரு மோர் தென் ஒன் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் இருக்காங்க. அந்த மோர் தென் ஒன் சார்ட்டிங் அசிஸ்டன்ட்ல ஒரு சார்ட்டிங் அசிஸ்டன்ட் அவருடைய பணியை முடிச்ச பிறகு இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம். சரியா? பட் அதற்கு உரிய ஆணையை யார் கொடுப்பாங்கன்னா ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட். நீங்க டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் தி ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட்ல நாம இதை படிச்சோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்க ஒரு சார்ட்டிங் அசிஸ்டன்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன. ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் பத்தி சொல்லிட்டேன். இப்ப சார்ட்டிங் அசிஸ்டன்ட் பத்தி சொல்றேன். சார்ட்டிங் அசிஸ்டன்ட் அவருடைய தபாலை பிரிச்சுட்டு டெஸ்பாச்சுக்கு யாருக்கிட்ட கொடுக்கணும்? ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் கிட்ட கொடுக்கணும். ரைட். ஏஎம்பிசி அதனுடைய எக்ஸ்பான்ஷன் கேட்டிருக்காங்க, ஆட்டோமேட்டிக் மெயில் ப்ராசஸிங் சென்டர். இந்த ஏஎம்பிசில ஒன்றும் இல்லை, ஒரு பின்கோடு எழுதின தபால்களை வந்து அது ஒரு மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக்கா பிரிப்போம். நம்ம சாதாரணமா ஒரு சாஃப்ட்வேர் செய்ய வேண்டியது. பின்கோடுக்கு கீழே ஒரு பார் கோடை பிரிண்ட் பண்ணும். ரெண்டு விதமான இந்த ஏஎம்பிசி சார்ட்டிங்ல ரெண்டு ஸ்டேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பின்கோடு வந்து மெயில வந்து பார்கோட் பண்ணும். அதாவது பின்கோடு மிஷினால பின்கோடை போய் படிக்க முடியாது. நம்ம மேனுவலா சார்ட் பண்ணா பின்கோடை வச்சு சார்ட் பண்ணிடும். இந்த பின்கோடுக்கு உரிய ஒரு பார்கோடை டிசைன் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணிக்கும். அந்த மிஷினே பிரிண்ட் பண்ணும். அதை வச்சுதான் பிரிக்கும். சரியா? இதுக்கப்புறம் இந்த பிரிச்சதை இந்த மாதிரி பின்கோட கீழே ஒரு பார்கோடை பிரிண்ட் பண்ண பிறகு லெட்டர் சார்ட்டிங் மெஷின் LSM அப்படின்ற ஒரு ட்ரே மாதிரி இருக்கும். ஜலடை ஜலிக்கிற மிஷின் அரிசி ஜலடா அந்த மாதிரி அதுக்குள்ள போகும். அதுக்கப்புறம் ஷார்ட் பண்ணிக்கும். பின்கோடு வைஸ் ஷார்ட் பண்ணி லேபிள் பண்ணி பண்டல் பண்ணி கடைசியா டெஸ்டினேஷன் வைஸ் பண்டலா வந்து வெளியில வந்து. சரியா? அதுக்கப்புறம் இதுல வந்து அட்வான்ஸ்ட் காம்பேக்ட் சூட் அப்படின்னு ஒரு பகுதி அந்த மிஷினோட பார்ட். அங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அட்வான்ஸ்ட் காம்பேக்ட் சூட் இந்த இடத்துலதான் பார்கோடை வந்து பிரிண்ட் ஆகுது. இந்த லெட்டர் சார்ட்டிங் LSM இருக்கு இல்லையா? லெட்டர் சார்ட்டிங் மெஷின் சொன்ன இல்லையா? அந்த லெட்டர் சார்ட்டிங் மெஷின்ல என்ன பண்ணுது? மெக்கானிக்கல் டிவைஸ் ஃபார் சார்ட்டிங் பிரிண்ட் பண்ணி பார்கோட் பிரிண்ட் பண்ணி வந்தது இந்த ட்ரேல வச்சு சார்ட் பண்ணிடும். இது இந்த கேள்வி கேட்டிருக்காங்க.
எல்எஸ்எம்னா என்ன எக்ஸ்பான்ஷன் கேட்டிருக்காங்க ஏற்கனவே. மோர் தென் 30,000 ஆர்டிகல் பர் ஹவர் ஸ்டார்ட் பண்ணும் இந்த எல்எஸ்எம். அப்படி இல்லை அப்படின்னா இது ஒன்றும் மேண்டேட்டரி கிடையாது. 30,000 ஆர்டிகல் தான் ஒவ்வொருத்தரையும் 1 மணி நேரத்துக்கு ஸ்டார்ட் பண்ணணும்ல, டியூன் பண்ணிக்கலாம், அதை மேனுவலா வந்து மாற்றி வச்சுக்கலாம். ரைட். நெக்ஸ்ட் இந்த ஏஎம்பிசில வந்து எல்லா ஆர்டிகல் எல்லாம் பண்ண முடியாது. மெஷினுக்குள்ள போற மாதிரி மெஷினபிள் ஆர்டிகல்ஸ், ஒரு குறிப்பிட்ட டைமென்ஷன் இருக்கிற ஆர்டிகல் மட்டும்தான் பண்ண முடியும். இந்த மெஷினுக்குள்ள விட நாம பிரிக்க வேண்டியது இல்லை, அதே மெஷினே பிரிச்சிடும். மொத்தமா எல்லா ஆர்டிகளையும் போட்டீங்கன்னா மெஷின் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஆர்டிகளை ஒரு ட்ரேலையும், மெஷின் ஸ்டார்ட் பண்ண முடியாத ஆர்டிகளை வெளியில தள்ளிடும். இந்த ப்ராசஸ்க்கு பேரு கல்லிங், CULLING. இதுவும் கேட்டிருக்காரு. அப்புறம் ஏஎம்பிசி இஸ் ஹெட்டட் பை மேனேஜர், இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஏஎம்பிசி இஸ் ஹெட்டட் பை மேனேஜர். அவ்வளவுதான், வேற எதுவும் இதுல ஒன்றும் முக்கியம் இல்லை. நெக்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட். இந்த சார்ட்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற சார்ட்டிங் அசிஸ்டன்டோடைய டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க பார்த்துட்டாலே இது எல்லாத்தையும் பார்த்த மாதிரி ஒரே ஒரு இதுதான், ஒரு டாபிக் தான், தட் வில் கவர்ஸ் ஆல். எப்படி அப்படின்னா, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் அப்படின்றவர் யாரு அப்படின்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் இந்த ரெஜிஸ்டர்டு ஆர்டிகல்ஸை மட்டும் ரிசீவ் பண்ணி டெஸ்பேச் பண்ற ஒர்க்கு செய்வார். ரெசிப்ட், சார்ட்டிங், கஸ்டடி அண்ட் டெஸ்பேச், 4 வேலைகளை செய்வார். ரெசிப்ட், சார்ட்டிங், கஸ்டடி அண்ட் டெஸ்பேச் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல் வந்து யாரோட பிரைம் டியூட்டி? தட் இஸ் த டியூட்டி ஆஃப் தி ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ட்டிங் அசிஸ்டன்ட். சரி, இவர் வந்து இவருடைய செட்ல வந்து கரெக்டா இவர் தான் வந்து பேக்கை க்ளோஸ் பண்ணி கொடுப்பதற்கு, இந்த ரெஜிஸ்டர் பேக்கை க்ளோஸ் பண்ணி கொடுப்பதற்கு இவர் தான் பொறுப்பானவர். இவருடைய வேலைகள் குறித்த விவரங்களை இவர் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணணும்னா எஸ்ஆர்எம் கன்சர்ன், ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸர், சப் ரெக்கார்ட் ஆஃபீஸர் ஆர் எஸ்ஆர்எம். ஓகேவா? ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ட்டிங் அசிஸ்டன்ட். இப்போ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் இல்லை அப்படின்னா யாரை வந்து டெசிக்னேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது, இட் வில் பி அலாட்டட் பை தி சூப்பர்வைசர் ஆஸ் பர் தி சார்ட்டிங் பேட்டர்ன் டிசைன்ட் இன் தி சிஸ்டம். இப்போ சிஆர்சி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, கம்ப்யூட்டரைஸ்டு ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ட்டிங் அசிஸ்டன்ட். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்க, சிஆர்சி. இவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இது கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றதை வச்சுதான் சொல்றாங்க. ஹி வில் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் இஸ் சீக்ரெசி ஆஃப் தி பாஸ்வேர்ட். இவருடைய வேலை என்ன? சூப்பர்வைசர் இவருக்கு அலாட் பண்ண பேக் எல்லாத்தையும் ஓபன் பண்ணுவாரு. ஓபன் பண்ணி ஏதாவது டிஸ்கிரிப்பன்சிஸ் இருந்ததுன்னா, வந்திருக்க ஆர்டிகல் ஏதாவது டிஸ்கிரிப்பன்சி இருந்ததுன்னா, அந்த டிஸ்கிரிப்பன்சி குறித்த தகவல்களை அவர் வந்து சூப்பர்வைசருடைய கவனத்திற்கு கொண்டு செல்வார். சரியா? இப்போ இவர் கொண்டு செல்கின்ற அந்த டிஸ்கிரிப்பன்சி ரிமார்க்ஸ் மேல சூப்பர்வைசர் தான் தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக எடுப்பார். நெக்ஸ்ட், இவரை பொறுத்த வரைக்கும் ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ் வேற சார்ட்டிங் அசிஸ்டன்ட், இவர் வந்து ஒருத்தர் மட்டும் இல்லை, 2-3 பேர் இருக்காங்கன்னா வேற ஒருத்தர் வழியா வந்து இவர் கைக்கு வருகின்ற ரெஜிஸ்டர்ட் சார்ட்டிங் ஆர்டிகல்ஸையும் வாங்கி இவர் வந்து அக்னாலஜ்மெண்ட் கொடுப்பாரு. நெக்ஸ்ட், ஒரு ஷார்ட்டிங் பேட்டர்ன் அடிப்படையில இவர் வந்து தபால்களை பிரிச்சு இவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஷார்ட்டிங் பேட்டர்ன் அடிப்படையிலே ரெஜிஸ்டர்ட் பேக்கை வந்து க்ளோஸ் பண்ணுவார். நெக்ஸ்ட், இவர் வந்து கம்ப்யூட்டர் தான் ஒர்க் பண்ற மாதிரி கணக்கு. சரியா? அவ்வளவுதான். இதே மாதிரிதான் இன்சூரன்ஸ் ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், ஷார்ட்டிங் அசிஸ்டன்டோட டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே எல்லாருக்கும் பொருந்தும். பட் அங்க வந்து ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட்னா ஹி வில் டீல் ஒன்லி வித் அன்ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ். இன்சூரன்ஸ் ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட்னா பேர்லயே தெரியுது. சரியா? ஸோ ஹி வில் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் சேஃப் கஸ்டடி ஆஃப் ஆல் இன்சூர்ட் ஆர்டிகல் டில் தி டைம் ஆஃப் டிஸ்பேட்ச். டிஸ்பேட்ச் வரைக்கும் இந்த இன்சூர்ட் ஆர்டிகலை பத்திரமா அவருடைய கஸ்டடியில தான் வச்சுக்கணும். அப்புறம் வந்து ஒரு இன்சூர்டு, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட்டும் சரி, இன்சூர்டு ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட்டும் சரி, 2 பேருமே என்ன பண்றாங்க,
அவர்களுடைய அந்த அவர்களுடைய அந்த விடுபட்டு போயிருக்கோம். இந்த இன்சூரன்ஸ் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் என்ன பண்ணுவாருன்னா, டெஸ்பேச் பண்ற வரைக்கும் இன்சூர்ட பத்திரமா வச்சுக்கிறாங்க. இண்டிவிஜுவலா வந்து he will maintain some abstracts. இந்த அப்ஸ்ட்ராக்ட்ஸ் எல்லாம் he will give hand over to the supervisor. அந்தந்த நாளினுடைய செட்டு முடியும் போது அவர் அவருடைய அந்த பண்டலை க்ளோஸ் பண்ணதை இன்சூரன்ஸ் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் அந்த சூப்பர்வைசர்கிட்ட கொடுத்துருவாரு. சூப்பர்வைசர் தான் வந்து என்ன பண்ணுவாரு, அதை டிஸ்பேச் பண்ணுவார். இந்த கம்ப்யூட்டரைஸ்டு ரெஜிஸ்ட்ரேஷன் சென்டர் சிஆர்சின்னு இருக்கு இல்லையா, இப்ப நீங்க ஒவ்வொரு ஆபீஸுக்கு இந்த ஏஎம்பிசியினுடைய ஹெட் யாரு, மேனேஜர். அந்த மாதிரி இன்சார்ஜ் ஆஃப் த சிஆர்சி வில் பி தி சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர். இது மட்டும்தான் இதுல ரொம்ப முக்கியம். இந்த சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு ஒரு ரோல் இருக்கு. இந்த சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் வில் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் என்னது, அப்கீப்பிங் ஆஃப் தி சிஸ்டம்ஸ், அப்கீப்பிங் ஆஃப் தி பாஸ்வேர்ட் அண்ட் இந்த ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி மாஸ்டர் டேட்டா. இந்த மாஸ்டர் டேட்டான்றது எம்டிடபிள்யூல என்னென்ன விவரங்கள் இருக்கும், எப்படி நீங்க வந்து எம்டிடபிள்யூனா என்ன, என்னென்ன ஒர்க் யார் யார் செய்யணும், இந்த விவரங்கள் எல்லாம். மேனேஜ்மெண்ட் he will be responsible for the generation of reports in the management information system அப்படின்ற ஒரு அந்த மாடியூல்ல இருக்கு. அது வழியா அவர் வந்து இந்த ரிப்போர்ட்டை எடுப்பார். நெக்ஸ்ட், சூப்பர்வைசரை பொறுத்த வரைக்கும் அவர் எல்லா ஒர்க்கையும் பண்ணுவாரு. எப்போ அப்படின்னா, சிஸ்டம் மேனேஜர் இல்லாத நேரங்களில் அவருடைய வேலையை அவர் பார்ப்பார். சிஸ்டம் மேனேஜர் தான் யாரு, இந்த சிஆர்சிக்கு இன்சார்ஜ். மற்றபடி இந்த இன்சூர் பண்றதெல்லாம் தேவையில்லை, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதெல்லாம் தேவை. நெக்ஸ்ட், இந்த சிஆர்சியினுடைய ஆப்ரேஷனுக்கு என்னென்ன டெஃபினேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ டியூ மெயில் லிஸ்ட் ரெசிப்ட்ல என்ன டெஸ்பேச் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த இது எல்லாம் எங்க இருக்கு, இந்த மாஸ்டர் டேட்டான்னு ஒன்று சொன்னீங்க பாருங்க, அதுல எல்லாமே இருக்கு. இதுல இது contains a bag that are due to be opened in each set of the CRC. ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் த சிஆர்சியில ஓப்பன் பண்ண வேண்டிய பேகை பத்தின மொத்த விவரங்களையும் இந்த டியூ மெயில் லிஸ்ட் ரெசிப்ட்ல இருக்கும். அதே மாதிரி இன்டர்ன் அப்படியே ஆப்போசிட் டியூ மெயில் லிஸ்ட் டெஸ்பேச். நெக்ஸ்ட், பீட் மாஸ்டர். இந்த கேள்வி கேட்டு தான் அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கோம். பீட் மாஸ்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதுல என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் டெலிவரி ஆபீஸினுடைய பீட்டோடவே ஸ்டார்ட் பண்ற மாதிரி கொஞ்ச நாள் முன்னாடி இருந்து, இப்ப அது பழக்கத்துல இல்லை, பட் ரூல்ல இருக்கு. இட் கண்டெய்ன்ஸ் த டீடைல்ஸ் ஆஃப் த பீட்ஸ் கவர்டு பை தி ஈச் டெலிவரி ஆஃபீஸர், தட் இஸ் கால்டு டெலிவரி ஆஃபீஸ், தட் இஸ் கால்டு பீட் மாஸ்டர். இதே மாதிரி ஒரு பர்டிகுலர் டெலிவரி ஆஃபீஸில் பல்க் அட்ரஸ் இருந்தா அந்த பல்க் அட்ரஸ் ஸ்டார்ட் பண்ணி பல்க் லிஸ்டே போட்டு ஆரம்பத்துலேருந்தே வந்துட்டோம், தட் இஸ் பல்க் அட்ரஸ் மாஸ்டர். இந்த மாதிரி பல வகையான
ஒரு என்னென்ன சிஆர்சியில கம்ப்யூட்டரைஸ்டு ரெஜிஸ்ட்ரேஷன் சென்டர்ல என்னென்ன ஒர்க் பண்றாங்களோ அதை பத்தின சில முக்கியமான டெஃபினேஷன்ஸ். இதுல வந்து முக்கியமானது எனக்கு தெரிஞ்சு பீட் மாஸ்டரும் டியூமெயில் ரெசிப்ட் டியூமெயில் டெஸ்பேச்சும் தான். நெக்ஸ்ட் பார்சல் டிபார்ட்மெண்ட். பார்சல் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சேம் தான். தி ஆல் த டியூட்டிஸ் ஆஃப் தி சார்ட்டிங் அசிஸ்டன்ட் எல்லாம் இதுக்கு பொருந்தும். ஆனா இவருடைய வேலை என்ன? ஒன்லி ஹி வில் ஹேண்டில் பார்சல்ஸ். தி டியூட்டிஸ் ஆஃப் த பார்சல் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் என்ன? அப்ப ரெசிப்ட், கஸ்டடி, சார்ட்டிங், டெஸ்பேச் இதுதான் நாலுக்குமே பொருந்தும். சார்ட்டிங் அசிஸ்டன்ட் அன்ரிஜிஸ்டர்டு, ரெஜிஸ்ட்ரேஷன் அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல், இன்சூர் அசிஸ்டன்ட் இன்சூர்ட் ஆர்டிகல். சரிங்களா? இது வந்து பார்சல் சார்ட்டிங் அசிஸ்டன்ட். இந்த 4 வேலை முக்கியமான பிரைம் டியூட்டி அதான் வருது. ரெசிப்ட், கஸ்டடி, சார்ட்டிங், டெஸ்பேச். நெக்ஸ்ட் இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட சார்ட்டிங் அசிஸ்டன்ட் இருக்காங்கன்னா யார் இந்த பார்சல் சார்ட்டிங் அசிஸ்டன்டா ஒர்க் பண்ணுவாங்க? ஒரு சீனியர் மோஸ்ட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட். யாரு என்ன டியூட்டி செய்வாங்க அப்படிங்கிற விவரங்கள் எங்க கிடைக்கும்? நமக்கு பொதுவா MBWல கிடைக்கும். நெக்ஸ்ட் இப்போ அன்ரெஜிஸ்டர்ட் பார்சல் பொறுத்த வரைக்கும் அன்ரெஜிஸ்டர்ட் அப்படிங்கிறது அன்ரெஜிஸ்டர்ட் பார்சல் அப்படிங்கிற வார்த்தைய முழு கேபிட்டல் லெட்டர்ல எழுதியிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. இப்போ ஒரு பார்சல்ல வந்து பார்சல் ஏடி அப்படின்னு போட்டிருக்கு. தட் மீன்ஸ் பார்சல் வித் அக்னாலஜ்மெண்ட் டியூ. பட் பார்சல் மட்டும்தான் ரிசீவ் ஆயிருக்கு, அக்னாலஜ்மெண்ட் கார்டு ரிசீவ் ஆகல அப்படின்னா யாருக்கு இந்த விவரத்தை அவர் கொண்டு போகணும்னா ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட்டுக்கு உடனடியாக அவர் அந்த விவரத்தை குறிப்பிட்டு சொல்லணும். இந்த மாதிரி வரல அப்படிங்கிற விவரத்தை அவர் எதுல மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா பார்சல் லிஸ்ட்ல மென்ஷன் பண்ணணும். அல்லது டெஸ்பேச் பண்ணும்போதும் இந்த மாதிரி அக்னாலஜ்மெண்ட் கார்டு இதுல இல்ல, ஏடி கார்டு நாட் ரிசீவ்டு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் இன்சூர்ட் பார்சலை பொறுத்த வரைக்கும் இந்த நம்பர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து அதெல்லாம் இப்ப இல்ல, நம்பர்ஸ் இதுல வந்து இன்சூர்ட் பார்சலை பொறுத்த வரைக்கும் வெயிட்டை மென்ஷன் பண்ணும்போது கிலோகிராம்ல மென்ஷன் பண்ணக்கூடாது, கிராம்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணணும். அதை அண்டர்லைன் பண்ணிச்சுங்க ஏற்கனவே கேட்டிருக்காங்க. பார்சல் அப்ஸ்ட்ராக்டும் சரி ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கு. இஷ்யூ, டெஸ்பேச், ரெசிப்ட் அண்ட் இஷ்யூ. இந்த ரெசிப்ட்னா வரவு காலம், இஷ்யூன்னா செலவு காலம், அவ்வளவுதான். அது ரெண்டு சைடும் டேலி ஆகணும். யார் இதை டேலி பண்ணுவா? பார்சல் சார்ட்டிங் அசிஸ்டன்ட். பார்சல் அப்ஸ்ட்ராக்டை யார் டேலி பண்ணுவா? பார்சல் சார்ட்டிங் அசிஸ்டன்ட். இப்போ பார்சல் நம்ம போன கிளாஸ் சொன்ன மாதிரிதான் நம்ம ஆபீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளை வாங்கினீங்கன்னாலும் நீங்க அக்னாலஜ்மெண்ட் பேப்பர் கொடுக்கணும், கொடுக்கும்போதும் அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கணும். எந்த ஆர்டிக்கலுக்கு எங்க கொடுப்பீங்க அப்படின்னா பார்சல் பேக்கை வந்து ஒரு பார்சல் சார்ட்டிங் அசிஸ்டன்ட்டுக்கு பார்சல் பேக்கை யார் கொடுப்பாங்க? ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் தான் கொடுப்பாரு. இவர் எல்லா வேலையும் முடிச்சுட்டு டெஸ்பேச் பண்ண வேண்டியது திரும்ப இன்டர்ன் ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் தான் கொடுப்பாரு. ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து வாங்குற அந்த பார்சல் பேக்குக்கெல்லாம் அப்ஸ்ட்ராக்ட்ல கையெழுத்து போடுவார். இதுல பார்சல் அப்ஸ்ட்ராக்ட்ல கையெழுத்து போடுவார். அப்புறம் லூஸ் இப்போ வந்து பிளாங்க் பார்சல் லிஸ்ட், அது பேர் பிபிஎல்ல பிளாங்க் பார்சல் லிஸ்ட். அதே மாதிரி லூஸ் பார்சல்னா பேகே இல்லாம வெறுமனே லூஸ் பார்சலா வெளியில கட்டி அனுப்புவாங்க. பேக் போடுற அளவுக்கு இல்லாம சைஸ் பெருசா இருக்குன்னா இந்த மாதிரி ஆர்டிகல் பார்சலுக்கு எதுல வந்து அக்னாலஜ்மெண்ட் கொடுப்பாரு அப்படின்னா மெயில் லிஸ்ட்லயே கொடுக்கணும். நெக்ஸ்ட் இன்சூர்டு பார்சல் அட்ரஸ் ஆர் ரீடைரக்ட் நான் ஒரு அந்த காலத்துல இருந்தது. இதெல்லாம் கிளாசிஃபைட்ல இந்த அனெக்சர் 3 இருக்கு, கிளாசிஃபைட் லிஸ்ட்ல இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஆபீஸை மட்டும்தான் இன்சூர்ட டெலிவரி பண்ணுவதற்கு வச்சிருப்பாங்க. ஒரு சில ஆபீஸ்ல இன்சூர்டு டெலிவரி பண்ண முடியாது. நியரஸ்ட் ஆபீஸ்ல இருந்தா இன்சூர் டெலிவரி பண்றாங்க, ஹெட் ஆபீஸ்ல இருந்து டெலிவரி பண்ற மாதிரி வச்சிருக்காங்கன்னு வச்சுங்க. பக்கத்துல நீங்க ரீடைரக்டட் பண்ணும்போது
எந்த ஒரு நான் இன்சூரன்ஸ் ஆஃபீஸாக இருந்தாலும் நீங்க ரீடைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டிரான்சிட் செக்ஷன்ஸ். அவ்வளவுதான். இது ரொம்ப முக்கியமானது வரைக்கும் பார்ப்போம். டிரான்சிட் செக்ஷன்ஸ் அண்ட் டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சார்ட்டிங் மெயில் ஆஃபீஸ் வந்தா ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் தான் ரெஸ்பான்சிபிள். டிரான்சிட் செக்ஷன் அண்ட் டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ் வந்தாலே டிரான்சிட் செக்ஷன் அண்ட் டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ் வந்தாலே யாரு தான் இன்சார்ஜ்? நம்ம மெயில் கார்டு ஆர் மெயில் ஏஜென்ட். இதை நீங்க மறக்கவே கூடாது. வால்யூம் 7 பொறுத்த வரைக்கும் இந்த பேசிஸ் தெரிஞ்சுக்கிட்டா ஏதோ 1-2 கேள்விக்காவது நம்மளால பதில் சொல்ல முடியும். மொத்தம் 5 கேள்வி. இப்போ மெயில் கார்டும் மெயில் ஏஜென்ட்டும் எதற்கெல்லாம் பொறுப்பானவர்கள்? தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ஆர்டிகல்ஸ் ஆர் பேக்ஸ் ஆர் எக்ஸாமின் ட்ரீட்டட் டிஸ்போஸ்ட். இப்போ கண்டென்ட் ஆஃப் த டிவி, அப்புறம் ரெஜிஸ்டர்ட் பண்டல் ப்ரிப்பேர்டு. இப்போ இவங்களுக்கும் ஒர்க் பேப்பர்ஸ் இருக்கு. ஸ்டார்டிங் அசிஸ்டன்ட் மட்டும் இல்லை, மெயில் கார்டு ஆர் மெயில் ஏஜென்ட்டுக்கும் ஒர்க் பேப்பர்ஸ் இருக்கு. இவங்களுடைய ஆரம்பத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க டெய்லி ரிப்போர்ட்டும் ஒர்க் பேப்பரும் ரொம்ப முக்கியமான கேள்வி போன கிளாஸ்ல சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் அட்டண்டன்ஸ் ஆஃபீஸ் செட். அட்டண்டன்ஸை பொறுத்த வரைக்கும் டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ்ல இன் டைமுக்கு வந்து அவர் அட்டண்டன்ஸ்ல கையெழுத்து போட்டணும். இந்த பர்சனல் நோ பர்சனல் லக்கேஜ் வித் ஹிம் எக்ஸப்ட் தி ஹேண்ட் பேக்ஸ் அண்ட் பெட். அவர் வந்து தலைகாணி போட்டு 10 பேர்ல அவருக்கு தேவையான ஹேண்ட் பேக்ல என்ன இருக்குன்னு போன வாரமே சொன்னோம். ஹேண்ட் பேக்ல அவங்களுடைய பர்சனல் பிலாங்கிங்ஸ் இருக்கும். இதை தவிர வேற எதுவும் அவர் கொண்டு வரக்கூடாது. ரைட். இப்ப மெயில் ஒரு அந்த மெயில் எடுத்துன்னு போற அந்த அந்த கம்பார்ட்மெண்ட், அந்த கம்பார்ட்மெண்ட் தான் மெயில் வேன் நம்ம சொல்றோம். அது கரெக்டா இருக்கா? இன்டீரியர்லாம் கரெக்டா இருக்கா? கிளாஸ் விண்டோஸ்லாம் கரெக்டா இருக்கா? விளக்குகள்லாம் சரியா எரியுதா? எதுவும் டேமேஜ் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் யார் வெரிஃபை பண்ண இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. இது எக்ஸாமினேஷன் ஆஃப் ஃபிட்டிங்ஸ் இன்டீரியர்ஸ் ஆஃப் தி மெயில் வேன் இஸ் வெரிஃபைட் பை தி மெயில் கார்டு ஆர் மெயில் ஏஜென்ட். நெக்ஸ்ட் இப்போ ஒரு மெயில் கார்டுடைய ப்ரிலிமினரி ஒர்க் அவர் போய் உக்காந்த உடனே அவர் செய்ய வேண்டிய வேலை அந்த பர்டிகுலர் செட்டினுடைய போர்ட்போலியோல அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்கோம். செட்டி எங்களுக்கு தேவையான உபகரணங்கள்லாம் சேர்த்து ஒரு பாக்ஸ்ல வச்சிருப்பாங்க. தட் இஸ் கால்டு போர்ட்போலியோ. 22 ஐட்டம் சொல்லியிருக்கோம். இந்த 22 ஐட்டமும் கரெக்டா இருக்கா? அந்த போர்ட்போலியோ ஓபன் பண்ணி வச்சுட்டாங்களா? அதே மாதிரி ஒர்க் பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டா ஆர்டர் பிரகாரம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மீன்ஸ் என்டிடபிள்யூ பிரகாரம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் இவருடைய ப்ரிலிமினரி டியூட்டியா அவர் வந்து பார்க்கணும். நெக்ஸ்ட் ரெசிப்ட் அண்ட் டிஸ்பேச் ஆஃப் மெயில்ஸ். இப்போ இன் டிரான்சிட் செக்ஷன் தி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மெயில், இப்போ both the ways of the mail, that is at the main entrance and the storage portion of that. இப்போ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மெயில நீங்க எப்படி பண்ணுவீங்க? முதல்ல என்ன படிச்சீங்க போன கிளாஸ்? சார்ட்டிங் ஆஃபீஸ்ல எப்படி வந்து நீங்க எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மெயில் பண்ணுவீங்கன்னு போட்டுருந்தீங்க. இதுல டிரான்சிட் செக்ஷன்ல எப்படி டிஸ்பேச் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் மீதி எதுவும் ரொம்ப இல்லை. இந்த 115 ரூல் நம்பர் 115 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க அதை அப்படியே மனப்பாடம் தான் பண்ணணும். ரூல் நம்பர் 115 ஃபைனல். ஏன் அப்படின்னா இது வந்து போஸ்ட்மேன் எக்ஸாம்லயும் வால்யூம் 7 சிலபஸ். ஒரு மெயில் ஏஜென்ட்டோ அல்லது மெயில் கார்டோ அவருடைய வேலையை முடிச்சுட்டு வெளியில போகும்போது அவர் என்னென்னலாம் செக் பண்ணணும். நம்ம முதல்ல உள்ள வரும்போது ப்ரிலிமினரி ஒர்க் என்ன சொல்லலாம், உள்ள வரும்போது இன்டீரியர்லாம் கரெக்டா இருக்கா, அந்த லைட்டு ஃபிட்டிங்ஸ்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிடுவோம். அதே மாதிரி தான் வெளியில போகும்போது எல்லாமே சரியா இருக்கா அப்படிங்கிறத அவரு செக் பண்ணிக்கணும். அப்புறம் போர்ட்போலியோல என்னென்ன ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது இருக்கோ அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த செட்டுக்கு தேவையானது ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் ஏதாவது தேவைப்படுதுன்னா அதெல்லாம் அவர் வந்து ரீகூப் பண்ணி வைக்கணும். நெக்ஸ்ட்
எம்டி பேக்ஸை அவர் ரெக்கார்ட் ஆஃபீஸ்க்கு ரிட்டர்ன் பண்ண இதை அண்டர்லைன் பண்ணீங்க. எம்டி பேக்ஸை யாருக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது எல்லா ஸ்டேஷனரிஸும் கரெக்டா இருக்கா, ஆர்டிகல்ஸ்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணணும். அப்புறம் லாக் பண்ணணும். லாக் பண்ணி கீஸை பர்சனல் வச்சுக்கணும். இதுக்கு அடுத்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. இது பர்சனல் எக்ஸாம்ல முக்கியமான கேள்வி. நெக்ஸ்ட் மெயில் ஏஜென்ட் வரும்போது சார்ஜை கொடுத்துட்டு பாருங்க. அப்ப சாவி யார்கிட்ட கொடுக்கணும், கீஸ் எல்லாம் அடுத்த ஆள் கிட்ட கொடுத்துட்டு வரணும் இல்லையா? அடுத்து வரவருக்கு வேலை செய்யறதுக்கு இடத்தையும் சாவியும் கொடுத்துட்டு வரணும். கொடுத்துட்டு வரும்போது கொடுத்த சாவிக்கான கையெழுத்து எதுல வாங்குவீங்க அப்படின்னா மெயில் லிஸ்ட்ல வாங்க. இது ரொம்ப முக்கியமானது. 115 சிஆர்சின்னு படிச்சீங்க, கம்ப்யூட்டரைஸ்டு ரெஜிஸ்ட்ரேஷன் சென்டர். அதே மாதிரி கம்ப்யூட்டரைஸ்டு டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ். இந்த கம்ப்யூட்டரைஸ்டு டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ் இதுல வந்து இதனோட இன்சார்ஜ் யாரு, சிஆர்சிக்கு இன்சார்ஜ் யாரு, சிஸ்டம் மேனேஜர். கம்ப்யூட்டர்னு வந்தாலே சிஸ்டம் மேனேஜர் தான் இன்சார்ஜ். அதுல என்னவோ அதே தான். மெயின்டெனன்ஸ் ஆஃப் சிஸ்டம்ஸ், அப்டேட்டிங் ஆஃப் டேட்டா, சீக்ரெசி ஆஃப் தி பாஸ்வேர்டு, இது எல்லாமே அவரோட தான். அப்புறம் வந்து முக்கியமானது செக்யூரிட்டி ஆஃப் தி மாஸ்டர் டேட்டா. அதே மாதிரி எம்ஐஎஸ் ரிப்போர்ட்ஸ் தான் அவர் தான் பார்ப்பார். இந்த கேள்வி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் தி மெயில் ஏஜென்ட், ஹெட் மெயில் ஏஜென்ட். இந்த ஹெட் மெயில் ஏஜென்ட் அப்படின்றது அவருடைய வேலை என்னன்னா, நீங்க அங்க பாத்தீங்க சிஸ்டம் மேனேஜர் இன்சார்ஜ், இல்லைன்னா ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட், சீனியர் மோஸ்ட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் வில் பி ஹோல்டு தி சூப்பர்வைசர் ஆஃப் தி செட் வந்து வில் ஹோல்டு தி டியூட்டிஸ் ஆஃப் தி சிஸ்டம் மேனேஜர் இன் இஸ் ஆப்சன்ஸ் அப்படின்னு படிச்சீங்க. இங்க அதே மாதிரி தான் ஹெட் மெயில் ஏஜென்ட் யாருடைய வேலையை செய்வாரு, சிஸ்டம் மேனேஜர் ஆப்சன்ட்னா சிஸ்டம் மேனேஜர் அவருடைய வேலைகள் எல்லாம் பார்ப்பாரு. அவருடைய வேலை என்னவோ அது மொத்தம் லாகின், லாக் அவுட், அப்கீப்பிங் ஆஃப் பாஸ்வேர்டு எல்லாத்தையும் அவர் தான் பார்க்கணும் சிஸ்டத்தெல்லாம். இந்த ஹெட்மெயில் ஏஜென்ட்டுடைய முக்கியமான வேலை வேற என்னன்னா, நேரத்துக்கு கரெக்டான வேலைக்கு செட்டை வந்து ஓபன் பண்றது. நெக்ஸ்ட் he will distribute the bags to the available. இது ஹெட் மெயில் ஏஜென்ட் தான். ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் எப்படி சார்ட்டிங் அசிஸ்டன்ட் பேக் கொடுக்குறாரோ அதே மாதிரி ஹெட் மெயில் ஏஜென்ட் உடைய வேலை வந்து மெயில் ஏஜென்ட்ஸ்க்கெல்லாம் பேக்கை கொடுப்பாரு. டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் மெயில் ஏஜென்ட். மெயில் ஏஜென்ட் வந்து என்ன வேலைகளை செய்வாரு அப்படின்னா, எல்லா வேலையும் செய்யணும். ஆனா யார் சொல்லணும், இந்த ஹெட் மெயில் ஏஜென்ட் சொல்ற எல்லா வேலையும் அவர் செய்வார். இப்போ எந்த பொசிஷன்ல போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னாலும் யாரு சொல்லணும், ஹெட் மெயில் ஏஜென்ட் தான் சொல்லணும். அவருடைய பாஸ்வேர்டுக்கு தான் அவரு பொறுப்பு. ஆனா சிஸ்டம் மேனேஜர் தான் ஓவரால் பாஸ்வேர்டுக்கு பொறுப்பு. இவர் பர்டிகுலரா இவருடைய மெயின்டெனன்ஸ் அண்ட் சீக்ரெசி ஆஃப் ஹிஸ் ஓன் பாஸ்வேர்டு. நெக்ஸ்ட், அவரால் ரிசீவ் பண்ணப்பட்ட டிபிஸை மட்டும் அவர் ஓபன் பண்ணுவாரு. He will dispatch all the bags for the allocated transport mode and number and the scheduled time. அவருக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்துல அவருக்கு ஒதுக்கப்பட்ட ஷெட்யூல்டு வண்டியில அவர் வந்து அந்த பேக்ஸ் எல்லாம் கட்டி அனுப்பிச்சு விட்டுருவார். He will generate the mandatory reports. அவ்வளவுதான். இது வந்து எங்க கம்ப்யூட்டரைஸ்டு டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ் சிடிஎம்ஓல நடக்கிற வேலை. கம்ப்யூட்டரைஸ்டு டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற ஹெட் மெயில் ஏஜென்ட்டுடைய ரெஸ்பான்சிபிலிட்டின்னா மெயில் ஏஜென்ட்டுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால பார்த்துக்கணும். நெக்ஸ்ட், ஆர்எம்எஸ்னுடைய அடுத்த ஆஃபீஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ். சரியா? பொதுவா நீங்க இந்த ரெக்கார்ட் ஆஃபீஸ் வந்து நான் பல தடவை சொல்லியிருக்கேன், ஸ்டேஷனரி ஆஃபீஸ், நிலையான ஆஃபீஸ், மூவ் ஆகிற ஆஃபீஸ் கிடையாது. சரியா? ரெக்கார்ட் ஆஃபீஸ் வந்து ஒரு நிலையான ஆஃபீஸ். ரெக்கார்ட் ஆஃபீஸருடைய இன்சார்ஜ் யாரு, ரெக்கார்ட் ஆஃபீஸர். இப்போ ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரியே இருக்கிற ஆஃபீஸ் வந்து ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸ். சம்பளம் எல்லாம் ஆர்எம்எஸ் ஒர்க் பண்றது யார் போடுறா, ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸர். சப் ரெக்கார்ட் ஆஃபீஸ் எப்படி சப் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கோ அதே மாதிரி சப் ரெக்கார்ட் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்கு. அதனுடைய இன்சார்ஜ் எஸ்ஆர்ஓ. இந்த ரெக்கார்ட் ஆஃபீஸர் வந்து ஒரு சார்ட்டிங் அசிஸ்டன்ட் ஓவர் டைம் பண்ணணுமா, அதாவது வந்து அடிஷனலா டியூட்டி பார்த்து தான் ஸ்டார்ட் பண்ணாதான் அன்னைக்கு அவருடைய வேலை முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்றது யாரு, இந்த ரெக்கார்டு ஆஃபீஸர். அதே மாதிரி ஒரு செட்டுல இருந்து இன்னொரு செட்டுக்கு ஸ்டார்டிங் அசிஸ்டன்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்றதும் அவருடைய வேலை தான்.
இந்த கேள்வி பல முறை கேட்டுட்டாங்க. ஓவரால் சூப்பர்வைஷன் யார் பார்க்கணும் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் அப்படின்னா, ஒரு ஜெனரல் சூப்பர்வைசர் ஃபார் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் அண்ட் தேர் ஒர்க்ஸ் யாரு அப்படின்னா, தட் இஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸர். ரெக்கார்ட் ஆஃபீஸர்ன்றவர் வந்து அவர் கீழே வேலை செய்யற சார்ட்டிங் அசிஸ்டன்ட், ஒட்டுமொத்த சார்ட்டிங் அசிஸ்டன்ட் அவர்களுடைய வேலைக்கு இவர் தான் பொறுப்பு. நெக்ஸ்ட், இந்த ரெக்கார்ட் ஆபீஸினுடைய இன்னொரு முக்கியமான வேலை, ஒரு சார்ட்டிங் அசிஸ்டன்ட் குறிப்பிட்ட சார்ட்டிங் அசிஸ்டன்ட் மேல கம்ப்ளைண்ட் வந்துன்னா அந்த சார்ட்டிங் அசிஸ்டன்ட்டுக்கு வார்னிங் கூட அவரு கொடுக்க முடியும். சரியா? அதே மாதிரி when no head sorting assistant is available, ஒரு head sorting assistant இல்லை அப்படின்ற பட்சத்துல, ஒரு head sorting assistant இல்லைன்ற பட்சத்துல கரெக்ட்னஸ் ஆஃப் த ஆர்டிகல், அவர் ஒரு சார்ட்டிங் அசிஸ்டன்ட் வந்து சார்ட் பண்ண ஆர்டிகல் கரெக்டா இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணது இவருடைய வேலை. MDW டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒர்க் யார் MDW இஷ்யூ பண்ணுவா? SRM. இது கரெக்டா நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ண வேண்டியது ரெக்கார்ட் ஆஃபீஸருடைய முழு வேலை. நெக்ஸ்ட், நம்ம மெட்டல் டோக்கன் படிச்சோம். அந்த மெட்டல் டோக்கன்ல போன கிளாஸ் பார்க்கும்போது சொல்லிட்டேன், மெட்டல் டோக்கனுடைய நாமினல் ரோல் என்ன, மெட்டல் டோக்கன் யார் யார் வச்சிருக்காங்க அந்த செட்ல அப்படிங்கிறதுடைய விவரத்தை ரெக்கார்ட் ஆஃபீஸர் தான் மெயின்டைன் பண்ணுவாரு. சப்போஸ் வந்து தொலைஞ்சி போச்சு அப்படின்னாலும் யார்கிட்ட கொடுத்த மெட்டல் டோக்கன் தொலைஞ்சி போச்சுங்கிறத கண்டுபிடிக்கிறது ரெக்கார்ட் ஆஃபீஸர் தான். அவங்க யார் தொலைச்சிட்டாங்களோ அவங்க தான் அந்த புதிய மெட்டல் டோக்கனுக்கான காஸ்ட்டை கொடுக்கணும். ஸோ மெட்டல் டோக்கன் வந்து நிறைய வச்சிருப்பாங்க. ஒரு 10 வச்சு தேவைப்படுதுன்னா 10 கொடுத்துருவாங்க. கூடுதலா கையில ஸ்டாக் வச்சிருப்பாங்க. இந்த கூடுதல் ஸ்டாக்கு கொடுக்காத அன்யூஸ்டு மெட்டல் டோக்கன்ஸ் யாருக்கிட்ட இருக்கும் அப்படின்னா ரெக்கார்ட் ஆஃபீஸர் கிட்ட தான் இருக்கும். ஸோ ரெக்கார்ட் ஆஃபீஸர் will be the custodian for the unissued மெட்டல் டோக்கன். ஸோ மெட்டல் டோக்கன் யாரு கரெக்டாக கொடுத்துருக்கோன்றது நாமினல் அவருடைய வேலை. வச்சுட்டு இருக்க எல்லாரும் சரியா யூஸ் பண்றாங்களான்னு பார்க்கணும். தொலைஞ்சிட்டாங்கன்னா டூப்ளிகேட் கூடிய அதை புதுசா இன்னொன்னு கொடுக்க போறது மாற்று மெட்டல் டோக்கன் கூடிய காஸ்டையும் அவங்க கிட்ட இருந்தே வாங்கிடணும். நெக்ஸ்ட், ஹவர்ஸ் ஆஃப் அட்டெண்டன்ஸ். ஒரு ரெக்கார்ட் ஆஃபீஸ்ல யார் அட்டெண்டன்ஸை ஃபிக்ஸ் பண்றா அப்படின்னா தட் இஸ் ஃபிக்ஸ்டு பை தி சூப்பரிண்டென்டென்ட். ஒரு ரெக்கார்ட் ஆஃபீஸ்ல வேலை செய்யறவங்க அனைவரும் கரெக்டா ஒழுங்கான அட்டெண்டன்ஸ்க்கு வருவதை உறுதி செய்ய வேண்டியது ரெக்கார்ட் ஆஃபீஸருடைய கடமை. ஒரு அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் வந்து ரெக்கார்ட் ஆஃபீஸ்ல இருக்கும். அதுல எல்லாரும் கரெக்டா சைன் பண்ணணும். பொதுவா ரெக்கார்ட் ஆஃபீஸ்ன்றதே ஒரு ஸ்டேஷனரி ஆஃபீஸ். அங்க வேலை செய்யற ரெக்கார்ட் ஆஃபீஸர் மட்டும் இல்ல, ஒரே இடத்துல தான் வேலை செய்வார். அவர் வேற எங்கேயும் மூவ் பண்ண மாட்டார். ஆனால் இப்போ பொதுவா வந்து மெயில் ரெக்கார்ட் ஆஃபீஸர் வந்து டிராவல் பண்ண மாட்டார். ஆனா ஒரே ஒரு எக்ஸப்ஷன் கேஸ் இருக்கு. எந்த நேரத்துல அப்படின்னா, சப்போஸ் வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல வர வேண்டிய மெயில் வந்து எங்கேயோ ஒரு ஸ்டக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ஸ்டக்கப் சமயத்துல மட்டும் போய் டிரான்ஸ்போர்ட் அந்த எந்த பாயிண்ட்ல அது தேங்கி கிடக்கிற மெயிலை வந்து அவர் வெளியில டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கான ஒர்க்கை அண்டர் த ஆர்டர்ஸ் ஆஃப் தி SRM தான் அவர் பண்ணணும். சரியா? இது ரொம்ப முக்கியமானது. பொதுவா வந்து டிராவலிங் ரெக்கார்ட் ஆஃபீஸர் டிராவல் பண்ண மாட்டாரு. பட் ஒரு கண்டிஷனை டிராவல் பண்ணுவார், ஸ்டக்அப் மெயிலை ரிசீவ் பண்றது. ஸ்டக்அப் மெயிலை ரிசீவ் பண்ணி டிஸ்பேச் பண்ணுவதற்கு SRM ஆர்டர்ஸ் கொடுத்தா போதும். ஆனா கேம்ப் மெயிலையும் கேம்ப் பேக்கையும் போய் வாங்கணும் அப்படின்னா GPMGயோட ஆர்டர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப கொடுக்கணும். இது முக்கியமான பாயிண்ட். சாதாரணமா போய் ஸ்டக்அப் மெயிலா இருந்தா சூப்பரிண்டென்டே என்ன, கேம்ப் ஆர்டிகல் கேம்ப் மெயிலா இருந்ததுன்னா அவங்க GPMGயோட ஆர்டர் தேவை.
நெக்ஸ்ட். ரெக்கார்ட் ஆஃபீஸரோட மிக மிக முக்கியமான வேலை வந்து ப்ராப்பர் எக்ஸாமினேஷன் ஆஃப் தி ஒர்க் பேப்பர்ஸ். இப்போ ஹெட் ஸ்டார்டிங் அசிஸ்டன்ட்டும் அவருடைய ஒர்க் பேப்பரை ரெக்கார்ட் ஆஃபீஸருக்கு அனுப்பிச்சு அவர் வழியாக தான் சூப்பரண்டுக்கு அனுப்புறாரு. ரெக்கார்ட் ஆஃபீஸருக்கு வழியாக தான் ஹூ வில் சென்ட் அந்த ஒர்க் பேப்பர்ஸ், ஃபில்லிங் ஆஃப் ஒர்க் பேப்பர்ஸ்ன்றது மேலேருந்து கீழே போகும். திரும்ப அந்த இவங்க அசைன் பண்ண ஒர்க்கை முடிச்சிட்டாங்கன்னா அந்த ஒர்க் பேப்பர் திருப்பி அனுப்புவாங்க. அப்போ நம்ம சொன்ன அசைன் பண்ண ஒர்க்கை அவங்க கரெக்டாக முடிச்சிட்டாங்களான்னு செக் பண்ணிட்டு ஃபைல் பண்ணி வைக்கணும். தி எக்ஸாமினேஷன் ஆஃப் தி ஒர்க் பேப்பர் அண்ட் ஃபைலிங் ஆஃப் தி ஒர்க் பேப்பர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை. இப்போ ஹெட் ஸ்டார்டிங் அசிஸ்டன்ட்டோ அல்லது மெயில் ஏஜென்ட்டோ வந்து ஒர்க் பேப்பரை முடிச்சுட்டு அனுப்பும்போது அதில் கரெக்ஷனோ ஓவர் ரைட்டிங்கோ அலோவ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட். இப்போ பார்சல், மெயிலு, ரெஜிஸ்டர்டு பார்சல், எம்ஓ, மெயில் அப்ஸ்ட்ராக்ட் இதெல்லாம் கரெக்டாக டேலி ஆகுதா அப்படின்றது செக் பண்ண வேண்டியது ஒரு ரெக்கார்ட் ஆஃபீஸருக்கு வேலை. ரெக்கார்ட் ஆஃபீஸர் கரெக்டாக இருக்கா இல்லையான்றது செக் பண்ணதுக்கு டோக்கன் ஆஃப் வெரிஃபிகேஷன் வந்து இந்த பர்டிகுலர் அப்ஸ்ட்ராக்ட்ஸ்ல வந்து கையெழுத்து போடும். நெக்ஸ்ட். டெய்லி ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒர்க் பேப்பருக்கு குவைட் ஆப்போசிட். ஒர்க் பேப்பர்ன்றது மேல இருந்து கீழே வருது, டெய்லி ரிப்போர்ட்ன்றது கீழே இருந்து மேலே போகுது. கீழேனா HSCல இருந்து SRMக்கு த்ரூ ரெக்கார்ட் ஆஃபீஸர் போகும். இதெல்லாம் கரெக்டா இருக்கான்றதை செக் பண்ணிட்டு இந்த ரெக்கார்ட் ஆஃபீஸரும் அவருடைய டெய்லி ரிப்போர்ட்டை சூப்பரண்டுக்கு அனுப்புவார். அதுல இதை இன்வாய்ஸ் பண்ணி அனுப்புவார். சரியா? அது ஒன்று. அடுத்தது இந்த டெய்லி ரிப்போர்ட் ஆஃபி வேற டிவிஷன்ல இருக்க போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து ஏதோ ஒரு இர்ரெகுலாரிட்டிஸ் சொல்லலாம். டெய்லி ரிப்போர்ட்ல இர்ரெகுலாரிட்டிஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த இர்ரெகுலாரிட்டிஸை அந்த பர்டிகுலர் ஹெட் ஆஃப் த டிவிஷனுக்கு அனுப்புவதும் இந்த ரெக்கார்ட் ஆஃபீஸருடைய பொறுப்பு. நெக்ஸ்ட். மெயில் வேனுக்குள்ள, மெயில் வேனுன்றது நீங்க ட்ரெயினிங் ஆச்சுங்க. இந்த மெயில் வேனு, ட்ரெயின்ஸ் எல்லாமே, இந்த வேன்ஸ் எல்லாமே கரெக்டா பெருக்கி இருக்கா இல்லையா? ஸ்வீப்பிங் ஆஃப் த மெயில் வேன்ஸ் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. மெயில் வேன் ஸ்வீப்பிங்கை யார் என்ஷூர் பண்ணணும் அப்படின்னா that should be ensured by the record officer. Right. இந்த பி ஆர்டர், டிபி ஆர்டர் ரூல் நம்பர் 137 டெஃபினட்டா கேள்வி கேட்பாங்க. சரியா? ஏ ஆர்டர்னா என்ன உங்களுக்கு தெரியும். ஏ ஆர்டர்னா ஒரு சார்ட்டிங் பேட்டர்னை மட்டும் சொல்றது. யார் இஷ்யூ பண்ணுவா? சூப்பரண்ட். பி ஆர்டர் தான் என்ன? இது என்னன்னா பி ஆர்டர் அப்படிங்கிறது ஒரு ஆர்டர் அதர் தென் ஏ ஆர்டர். ஏ ஆர்டர்ல சொல்லாத இந்த சார்ட்டிங் பேட்டர்னை அஃபெக்ட் பண்ணாத எல்லா ஆர்டருமே பி ஆர்டர். எந்தெந்த ஆர்டர்லாம் சார்ட்டிங் பேட்டர்ன் அஃபெக்ட் பண்ணுமோ தட் இஸ் ஏ ஆர்டர். இந்த பி ஆர்டரை யார் இஷ்யூ பண்ணுவா? சூப்பரண்ட். இந்த ரெக்கார்ட் ஆஃபீஸரோட முக்கியமான வேலை என்னன்னா இத எடுத்து ஒரு புக்குல அப்படியே எழுதணும். டிவிஷன் ஆஃபீஸ்ல அந்த சர்க்குலரை எடுத்து அப்படியே எழுதணும், அந்த ஆர்டரை எழுதணும். அந்த வேலை பர்சனல் டியூட்டி ஆஃப் தி ரெக்கார்ட் ஆஃபீஸர். அவர் அந்த புக்கு எழுதுறாரு இல்லையா, அந்த புக்குக்கு பேரு கைடன்ஸ் புக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. பி ஆர்டரை எந்த புக்ல காப்பி பண்ணணும்? கைடன்ஸ் புக்கு. யாரு காப்பி பண்ணுவா? ரெக்கார்ட் ஆஃபீஸர். இந்த பி ஆர்டரை யார் இஷ்யூ பண்ணுவா? சூப்பரண்ட். இது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் டிபி ஆர்டர் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், டூரிங் அபிஷியல்ஸுடைய இந்த கேம்ப் பேக்கை பத்தின விவரங்கள்லாம் வரதான் டிபி ஆர்டர். கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா இந்த டூரிங் அபிஷியலுடைய பேக்ஸ் மூவ்மெண்ட் எல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது, என்ன லெட்டரை ப்ரிஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ பி ஆர்டருக்கு முன்னாடி டி போட்டா தட் இஸ் டிபி ஆர்டர். சாதாரணமா பி ஆர்டர்ன்றது வேற. ரைட்டா? ஓகே. இத காப்பி பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பட் ஒரு காட் ஃபைல்ல ஒட்டி வைக்கணும். காட் ஃபைல்ல அப்படியே ஒட்டி வைக்கணும். அந்த ஆர்டர் அப்படியே ஒட்டி வைக்கணும். ஆனா பி ஆர்டருங்கிறது கைடன்ஸ் புக்ல அப்படியே பார்த்து எழுதணும். ரெக்கார்ட் ஆஃபீஸருடைய முழுக்க முழுக்க அவருடைய வேலை என்ன? இந்த காட் ஃபைல ஒட்டிட்டு இதுல இருக்கிறத உரக்க படிச்சு எல்லா சார்ட்டிங் அசிஸ்டன்ட்டுக்கும், எல்லா ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட்டுக்கும்
இந்த ஆர்டர்ஸ்ல வந்ததெல்லாம் கரெக்டா வந்து விளக்கி சொல்லி இன் டோக்கன் ஆஃப் வந்து இந்த எக்ஸ்பிளனேஷனை அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கி வைக்கணும். நெக்ஸ்ட் இந்த டிபி ஆர்டர்ஸ்லாம் வந்து ஒரு வருடத்திற்கு பி ஆர்டர்ஸ் வந்து கைடன்ஸ் புக்லையும், டிபி ஆர்டர்ஸ் வந்து வந்த ஆர்டர்ஸ் எல்லாம் என்ன பண்றீங்க, ஒரு இயர்லி ஒன்ஸ் வந்து கரெக்டா சீரியல் நம்பர் போட்டு வைக்கணும். நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் டு டிபி ஆர்டர்ஸ் மெயின்டைன் பண்ணணும். சரியா? இப்போ வந்து ஒரு டிபி ஆர்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு மெயில் ஆஃபீஸ்ல எத்தனை செட் இருந்தாலும் ஒரே டிபி ஆர்டர் போதும். ஆனா ஹெட் ஆஃப் த சர்க்கிள் ஒரு செப்பரேட் கார்ட் ஃபைல் ஒவ்வொரு டிபி ஆர்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு செட்டுக்கும் மொத்த செட்டுக்கு சேர்த்து ஒரே டிபி ஆர்டர் வச்சுக்கலாம். ஐ மீன் ஒரு கார்ட் புக் மெயின்டைன் பண்ணலாம். அல்லது ஒவ்வொரு செட்டுக்கு ஒவ்வொரு கார்ட் புக் மெயின்டைன் பண்ணா ஹூ வில் பி கிவிங் தி ஆர்டர்ஸ்னா தட் இஸ் தி ஹெட் ஆஃப் தி சர்க்கிள், தட் இஸ் GPMG. இண்டெக்ஸ் டு டிபி ஆர்டர்ஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸஸ்லயும் மெயில் ஆஃபீஸஸ்லயும் மெயின்டைன் பண்ணுவாங்க. அண்ட் இண்டெக்ஸ் டு டிபி ஆர்டர் ஷுட் பி மெயின்டைன் வித் ஈச் கார்ட் ஃபைல். அந்த கார்ட் ஃபைல்ல இண்டெக்ஸ் மெயின்டைன் பண்ணணும். எந்த ஆர்டர்ஸ் அப்படிங்கிறத அந்த இண்டெக்ஸை பார்த்தாலே தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் இந்த ஒர்க் பேப்பர்ஸ் எப்படி ஃபைல் பண்ணுவாரு இந்த ரெக்கார்ட் ஆஃபீஸர் அப்படின்னா, மந்த்லி பேசிஸ் 2 bundles, 1 for outreach, 1 for intrade. Next. ஒரு பீரியாடிக்கல் ரிட்டர்ன் சப்மிட்டட் பை தி ரெக்கார்ட் ஆஃபீஸர். இது ரொம்ப முக்கியமானது. இது வந்து உங்களுக்கு ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருக்க புக்ல. சரியா? இப்போ வந்து டெய்லி ரிப்போர்ட் டெய்லி அனுப்பணும். இன்டென்ட் ஃபார் ஸ்டேஷனரி ஆஃப் இயர்லி அனுப்பணும். இன்டென்ட் ஃபார் லேபிள்ஸ் மந்த்லி அனுப்பணும். இன்டென்ட் ஃபார் ஆர்டிகல்ஸ் ஆஃப் ஸ்டாக் எப்பெல்லாம் தேவைப்படுதோ அனுப்பும். ஓடிஏ பில் ஒன்ஸ் இன் இயர்லி. இந்த கேள்வி கேட்டிருக்காங்க போன தடவை. அதாவது ஓடிஏ பில் கேட்கல, டெய்லி ரிப்போர்ட்டு ரிட்டர்ன்ஸை எந்த ஃப்ரீக்வன்சில சப்மிட் பண்ணுவாரு ரெக்கார்ட் ஆஃபீஸர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டெய்லி டு யாரு? சூப்பரண்டன்ட். இப்ப நான் சொன்ன எல்லாமே யாருக்கு பண்ணணும்? சூப்பரண்டன்ட்டுக்கு தான் பண்ணணும். இந்த ரெக்கார்ட் ஆபீசருக்கும் ஒரு டெய்லி ரிப்போர்ட் இருக்கு. அவரும் வந்து அவருடைய டெய்லி ரிப்போர்ட்டை யாருக்கு அனுப்புவாரு? SRMக்கு அனுப்புவார். அவருடைய டெய்லி ரிப்போர்ட் அனுப்பும் போது ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் மெயில் கார்டுடைய டெய்லி ரிப்போர்ட்ஸையும் சேர்த்து வச்சு அனுப்புவார். தட் ஷுட் பி அக்கம்பனிட் வித் திஸ் ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் அண்ட் மெயில் கார்ட்ஸ். எல்லாரோடையும் சேர்த்து அனுப்புவாரு. அதே மாதிரி எந்தெந்த சார்ட்டிங் அசிஸ்டன்டோட டெய்லி ரிப்போர்ட்ஸ் வருதோ அந்த சார்ட்டிங் அவரு அட்டாச் ஆயிருக்க ரெக்கார்ட் ஆஃபீஸ்ல இருக்க எல்லா சார்ட்டிங் அசிஸ்டன்டோடைய டெய்லி ரிப்போர்ட்ஸையும் அவங்க அனுப்புவார். நெக்ஸ்ட் இந்த ரெக்கார்ட் ஆஃபீஸர் உடைய டெய்லி ரிப்போர்ட்ல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு செட்ல வந்து சார்ட்டிங் அசிஸ்டன்ட் யாராவது லீவ் போட்டாங்கன்னா அந்த விவரங்களும் இருக்கும். பொதுவா டெய்லி ரிப்போர்ட்ல என்ன இருக்கும்? இர்ரெகுலாரிட்டிஸ் ஹேப்பன்ட். இந்த அக்கேஷனலா நடக்கிற ஒரு சிறு சிறு குறைபாடுகள், தவறுகள்ல தான் அதில் மென்ஷன் பண்ணுவாங்க. என்னென்ன இருக்கும் அப்படிங்கறத நம்ம புக்ல கொடுத்துருக்கோம். இதை நீங்க அப்படியே படிச்சு வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து கட்டாயம் படிக்கணும். ஏன்னா நான் என்னதான் சொன்னாலும் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா நீங்க படிச்சாலோடய அது ஞாபகமே இருக்காது. அதனால அதை நீங்க ஞாபகம் வச்சு. நெக்ஸ்ட் வேற எதுவும் இல்லை. இதுல இன்வர்டு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஹவுஸ் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. மந்த்லி அக்கௌண்ட் பண்டல் அப்படின்னா என்னன்னா, ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸர் மந்த்லி அக்கௌண்ட் பண்டலை ஹெட் ரெக்கார்டு யாரு சப்மிட் பண்ணுவாங்க? ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸர். யாருக்கு? GPMG, PMG அல்லது SRM. இந்த எப்போ? 5th of every month. சரி, இது GPMGக்கு அனுப்புறது மந்த்லி அக்கௌண்ட் பண்டல்ல என்ன இருக்கும் அப்படின்னா கண்டிஜென்ட் பில்ஸ் இருக்கும். SRMக்கு அனுப்புறதுல என்னன்னா மெமோரண்டம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சேலரிஸ் அண்ட் டிராவலிங் அலவன்ஸ் அக்கம்பனிடு பை தி அக்விட்டன்ஸ் ரோல்ஸ். அதாவது ரோல் மெமோரண்டம் அப்படின்னு பேர் இருக்கு. ஆக்சுவலா அந்த ரோல் மெமோரண்டத்தை அனுப்புவாங்க. ஓகேவா? இது வந்து இப்போ அனுப்புறதுலாம் கரெக்டா இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறது யாருடைய வேலை? ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸர்.
ஸோ ரோல் மெமோரண்டத்தை யார் அனுப்புவாருன்னு கேட்டாலும் ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸர். யாருக்கு அனுப்புவாரு? எஸ்ஆர்எம்க்கு. எப்போ? மந்த்லி அனுப்புவாரு. அப்ப சீஃப் யூனிட்டுக்கு என்ன அனுப்புவாரு? கண்டிஜென்ட் பில்ஸை அனுப்புவாரு. நெக்ஸ்ட், கம்ப்யூட்டரைசேஷன் ஆஃப் தி ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸர். இந்த மாதிரி கம்ப்யூட்டரைஸ்டு ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸர் இருந்தீங்கன்னா சிஸ்டம் அட்மின் தான் அவருடைய வேலைகளை செய்வார். சிஸ்டம் அட்மின் will function as head record officer. ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸருடைய டியூட்டிஸ் எல்லாம் சிஸ்டம் அட்மின் செய்வார். நெக்ஸ்ட், மெயில் மேன் அண்ட் மெயில் அட்டெண்டர். இந்த வேன் அட்டெண்டன்ஸ் இவங்களுடைய வேலை என்னன்னா, ஒவ்வொரு செட்டுலையும் ஒரு வேன் அட்டெண்டன்ட் இருப்பாங்க. ஒரு டிரான்சிட் செக்ஷன்ல ஒரு வேன் அட்டெண்டன்ட். இவங்க வந்து என்னன்னா கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. யாருக்கு? யார் போவாங்க? மெயில் கார்டு ஆர் மெயில் ஏஜென்ட். இவங்களுடைய வேலை என்னன்னா, ஸ்டாம்ப் தி ஆர்டிகல்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ், paste the letters, packets posted in the van and handing them over to the mail guard. மெயில் கார்டு தான், மெயில் ஏஜென்ட் தான் செக்ஷனோட இன்சார்ஜா போறாங்க டிரான்சிட் செக்ஷன். அவங்களுக்கு கூட ஹெல்ப்புக்கு யார் போவாங்க? தட் இஸ் வேன் அட்டெண்டன்ட். இந்த மெயில் மேன் அப்படின்றவர் என்னன்னா, இந்த மெயில் ட்ரக்ல வச்சு மெயில் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க பாருங்க, அவங்க பேர் தான் மெயில் மேன். இந்த மெயில் மேன் வந்து ஒரு ரெக்கார்ட் ஆஃபீஸர் ஒருத்தர் இருப்பார். இவருடைய வேலை என்ன? டியூட்டினா ரெக்கார்ட் ஆஃபீஸுக்கும் மெயில் வேனுக்கும் இடையே வந்து மெயிலை கேரி பண்ணி போறதா. அதுக்காக அவருக்கு யூஸ் பண்றது ஹேண்ட் ட்ரக் இருக்கும், அதுல யூஸ் பண்ணுவாங்க. இந்த வேன் அட்டெண்டனுடைய வேலை வந்து டிரான்சிட் செக்ஷன்ல ஹெல்ப் பண்ணுவாரு. ரெக்கார்ட் ஆஃபீஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, he will assist the head record assistant. சரியா? இந்த கேள்வி ரொம்ப 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 முக்கியமான கேள்வி. கிளீனிங் அண்ட் சேஞ்சிங் ஆஃப் டேட் ஸ்டாம்ப் இன் ரெக்கார்ட் ஆஃபீஸ் யாருடைய பர்சனல் டியூட்டினா, தட் இஸ் த டியூட்டி ஆஃப் தி வேன் அட்டெண்டன்ட். நமக்கு இது ஸ்ட்ரைக் ஆகாது. ரெக்கார்ட் ஆஃபீஸ்ன்றது ஒரு ஸ்டேஷனரி ஆஃபீஸ்ன்னு சொல்றாங்க. வேன் அட்டெண்டன்ட் ஒரு டிரான்சிட் மெயில் செக்ஷன்ல போறவங்க. இப்போ இந்த ரெக்கார்ட் ஆஃபீஸ்ல இருக்கிற டேட் ஸ்டாம்பை கிளீன் பண்ணி சேஞ்ச் பண்ண வேண்டியது யாருடைய வேலைன்னா, தட் இஸ் தி டியூட்டி ஆஃப் தி வேன் அட்டெண்டன்ட். இதை ஞாபகம் வச்சுக்க. ஒவ்வொரு இடத்துல அவருடைய வேலை மாறுபடுது. முதல்ல டிரான்சிட் செக்ஷன்ல சொன்னோம், அப்புறம் ரெக்கார்ட் ஆஃபீஸ்ல சொன்னோம், அப்புறம் மெயில் வேன்லயே சொன்னோம். மெயில் வேன்ல நார்மலா போற மெயில் வேன்ல மெயில் கார்டு மெயில் ஏஜென்ட்டுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவாரு. என்ன பண்ணுவாரு? அரேஞ்ச் பண்ணுவாரு, மெயில கரெக்டா அடுக்கி வைப்பாரு, பேக்ஸை டெஸ்பேச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. ஓகேவா? நெக்ஸ்ட், மெயில் ஆபரேஷன்ஸ். இந்த மெயில் ஆபரேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, வாட் ஆர் தி டூ பில்லர்ஸ் ஆஃப் தி மெயில் ஆபரேஷன்? ஸ்பீட் அண்ட் எக்கானமி. எக்கானமி எப்போ கிடைக்கும் அப்படின்னா, whenever the number of handles, ஒரு தபாலை வந்து நிறைய பேர் ஹேண்டில் பண்றதை அவாய்ட் பண்ணாலே அது வந்து எக்கானமியை குறிக்கும். ஓகே, இது அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க. the rate of the handling should not exceed 1.6 per article. 1.6 டைம்ஸ் தான் ஹேண்டில் பண்ணணும் ஒரு ஆர்டிகல். அதாவது ஒன்னும் ஒரு 0.6 நம்பரும் ஹேண்டில் பண்ணணும். மேக்சிமம் 3 ரீஹேண்ட்லிங் ஒரு ஆர்டிக்கலை வந்து ஒரு பர்டிகுலர் ஆஃபீஸ்ல வந்து ஹேண்டில் பண்றது வித்தின் த ஆஃபீஸ் வந்து 1.6, ரீஹேண்ட்லிங் 3 டைம்ஸ் எங்கெல்லாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி ரீஹேண்ட்லிங் பண்ணும்போது that should not exceed 1.8. 1.6ன்றது ஒரு பர்டிகுலர் ஆஃபீஸ்ல, 1.8ன்றது ரீஹேண்ட்லிங். நெக்ஸ்ட், மேனுவல் சார்ட்டிங் நார்ம்ஸ் ஃபார் டீடைலிங். இது ரொம்ப முக்கியமானதுங்க. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி தான் வேற வழி கிடையாது. ஒரு டீடைல்டு சார்ட்டிங் ஃபார் ஏ சர்க்கிள். டீடைல் சார்ட்டிங் ஃபார் ஏ சர்க்கிள் தான் ஒரு சர்க்கிளுக்கு வர தபால் எல்லாம் அந்த சர்க்கிளுக்கு உள்ள இருக்கிற டெலிவரி பின்கோடு வைஸ் எப்படி பிரிப்பீங்க, அந்த சர்க்கிளுக்கு உள்ள இருக்கின்ற சார்ட்டிங் டயக்ராம் பிரகாரம் பிரிப்பதற்கு ஒரு பர்டிகுலர் சர்க்கிளுக்கு 6000 தபாலுக்கு மேல வந்தாதான் பண்ணணும். இப்போ மெயில் ஃபார் த பர்டிகுலர் சர்க்கிள் எக்ஸிட்ஸ் 6000. 3000ல இருந்து 6000 வரைக்கும் தபால் வருதுன்னா ஆஃப் டீடைல்டு சார்ட்டிங் பண்ணா போறோம். 30-40 ஸ்டேஷன் ஒரு பர்டிகுலர் சர்க்கிளுக்கு 6000க்கு மேல வந்தா மொத்தமா டீடைல்டா சார்ட் பண்ணோம். ஆஃப் டீடைல் எப்போ பண்ணோம்? 3000ல இருந்து 6000. 3000ல இருந்து 500ல இருந்து 3000 இருந்ததுன்னா
இந்த செலெக்ஷன் ஆஃப் தி செக்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதாவது 30-40 சென்டருக்கு பண்றது பதில் ரொம்ப கம்மியா பண்ணணும். நெக்ஸ்ட் 500க்கு கீழே இருந்ததுன்னா நோ டீடைல் சார்ட்டிங். ஓகேவா? அப்போ 500க்கு கீழே இருந்தா டீடைல்டு சார்ட்டிங் கிடையாது. 500 to 3000 செலெக்ஷன் வந்து கம்மியா இருக்கணும். 3000 to 6000 ஆஃப். 6000க்கு மேல போனா டீடைல்டா ஒரு சார்ட்டிங் பண்ணணும். ப்ரிப்பரேஷன் ஆஃப் தி டெரிட்டோரியல் பண்டல்ஸ். இந்த கேள்வி கேட்டிருக்கா. தி போஸ்ட் ஒரு டெரிட்டோரியல் ரெஜிஸ்டர் பண்டல் எங்க ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கே வருகின்ற ரெஜிஸ்டர் தபால் எல்லாம் அதெல்லாம் இப்போ வழக்கத்துல இல்லை. ஆனா நீங்க தெரிஞ்சு வச்சுக்க ரூல் பிரகாரம் பக்கத்துல கர்நாடகா சர்க்கிள் வருகின்ற எல்லா தபாலையும் வந்து அப்படியே போடலாம். அல்லது 10க்கு மேல அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கே வந்தா கட்டி ஒரு பண்டலா போடலாம் அப்படின்னு சொல்றாங்க. நைட் போஸ்ட் ஆபீசர்ஸை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து நைட் போஸ்ட் ஆபீசர்ஸ் மட்டும் இந்த வால்யூம்லாம் பார்க்கக்கூடாது. அவர்கள் வந்து இம்மீடியட்டா வந்து அவர்களுக்கு அடுத்து இருக்கின்ற அந்த கனெக்ஷனுக்கு பேக்கை கட்டி அனுப்பலாம். அப்போ இந்த மாதிரி இந்த சார்ட்டிங்க்கு இவ்வளவு தபால் தேவை அப்படிங்கிறதுலாம் பண்ணக்கூடாது. இந்த ஃபிளைட் மிஸ்கனெக்ஷன் ரிப்போர்ட்டை பத்தி நான் போன கிளாஸே சொன்னேன். ஹெட் ஆஃப் த சர்க்கிளுக்கு நீங்க கொடுக்கணும். நெக்ஸ்ட் இப்போ சர்ஃபேஸ் எல் பேக் அப்படின்னா எவ்வளவு ஆர்டிகல் இருக்கணும்? லாஸ்ட் 156. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சர்ஃபேஸ் எல் பேக்ல எவ்வளவு ஆர்டிகல் மேல வந்தா? 50க்கு மேல வந்தா. சர்ஃபேஸ் டி பேக் அப்படின்னா 50 ஆர்டிகளுக்கு மேல வந்தாலும் 6 பதிவு தபால் ரெஜிஸ்டர்டு வந்தாலும் ஏர்மெயில் பிசினா பேப்பர் கவர். 50ல இருந்து 150 ஆர்டிகளுக்குள்ள இருந்தீங்கன்னா ஏர்மெயில் பிசி. ஏர்மெயில் பேக் இந்த கேள்வி பல தடவை கேட்டாங்க. 150க்கு மேல ஆர்டிகல் வந்தா இது ஒவ்வொரு ஆர்டிகல் வந்தா எப்ப பேக் க்ளோஸ் பண்ணணுன்றதுக்கான ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஜஸ்டிபிகேஷன். இவ்வளவு வந்தா மட்டும்தான் நீங்க வந்து பேக் க்ளோஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஏர்மெயில் ரெஜிஸ்டர்ட் பேக்கா இருக்கிற பட்சத்தில் 25க்கு மேல ஆர்டிகல் இருந்ததுன்னா that has to be closed. சரியா? ஏர்மெயில் ரெஜிஸ்டர்ட் பேக். நெக்ஸ்ட் இப்போ இந்த மெயில் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த குவாலிட்டி ஆஃப் தி சார்ட்டிங்ஸை வந்து நம்ம செக் பண்ணணும். யாரு எப்படி செக் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கு. இப்போ எஸ்ஆர்எம்மா வந்துறாங்க. அவங்க வந்து எப்படி அவங்களுடைய விசிட் பேட்டர்ன் என்ன, அவங்களுடைய செக்கிங் என்ன பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சிட்டி டிவிஷன்ஸா இருந்தா 15 days ஒன்ஸ், நான் சிட்டி டிவிஷனா இருந்தா ஒரு வாரத்துக்கு ஒரு விசிட், அந்த மாதிரி தான் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப டீப்பா தேவையில்லை. இது ரொம்ப முக்கியமானது. 157 சாம்பிள் சர்வேஸ் ஆஃப் மெயில். மெட்ரோ மெயில் சர்வே அப்படின்னா எப்போ பண்ணுவீங்க? இட் வில் பி கேரிட் அவுட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் மெட்ரோ சேனல். சென்னை, டெல்லி, மும்பை, கொல்கத்தா, ஹைதராபாத் அண்ட் பெங்களூர்லாம் மெட்ரோ சிட்டிஸ் வச்சிருக்காங்க. இங்கே பண்ணுவாங்க. இந்த மெட்ரோ மெயில் சர்வேல எந்த மாதத்தில் நடக்கும் அப்படின்னா இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க. மந்த் ஆஃப் தி செப்டம்பர்ல நடக்கும். மெட்ரோ மெயில் சர்வே வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா மெட்ரோ மெயில் சர்வே வில் பி அண்டர்டேக்கன் இன் த மந்த் ஆஃப் செப்டம்பர். எங்க நடக்கும்? சென்னை, டெல்லி, மும்பை, கொல்கத்தா, ஹைதராபாத், பெங்களூரு. ஒரு ஜிபிஓ, 2 எஸ்ஓ, ஒரு ஹெச்ஓ செலக்ட் பண்றாங்க. ஆல் இந்தியா மெயில் சர்வே ஒரு போஸ்ட் ஆபீஸ் ஒரு டிவிஷனுக்கு செலக்ட் பண்றாங்க. பொதுவா இந்த மெயில் சர்வேவும் செப்டம்பர்ல தான் நடக்கும். இந்த சர்வே பர்சனலி கண்டக்டட் பை த எஸ்எஸ்பிஓஸ், எஸ்பிஓஸ். ஓகேவா? இந்த மெயில் சர்வேல, அதாவது ஆல் இந்தியா மெயில் சர்வே செப்டம்பர் மாசம் நடக்கும். யார் நடத்துவா? எஸ்எஸ்பிஓ, எஸ்பிஓ, எஸ்ஆர்எம் பண்ணுவாங்க. ஒரு போஸ்ட் ஆபீஸ் இன் ஈச் டிவிஷன்ஸ். அடுத்தது லைவ் மெயில் சர்வே. லைவ் மெயில் சர்வேனா மாசம் நடக்கும். இந்த லைவ் மெயில் சர்வே யார் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா எஸ்எஸ்ஆர்எம், எஸ்ஆர்எம்ஸ் தான் பண்ணுவாங்க. நல்லா புரிஞ்சுங்க. ஆல் இந்தியா மெயில் சர்வேல எஸ்பி, எஸ்எஸ்பி பண்ணுவாங்க. லைவ் மெயில் சர்வே மாதம் எஸ்எஸ்ஆர்எம், எஸ்ஆர்எம் பண்ணுவாங்க. இதுக்கு எந்த மாதமும் கிடையாது. மற்ற 2 சர்வேவும் ஆல் இந்தியா மெயில் சர்வேவும்
மெட்ரோ மெயில் சர்வேவும் செப்டம்பர் மாசம். இது எல்லா மாசமும் நடக்கும். ஒரு பார்சல், இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. whenever டைரக்ட் பார்சல் பேக் நீங்க எந்த இடத்துல பண்ணீங்கன்னா, பார்சல் வந்து நார்மலா வந்து மேஜர் கான்சன்ட்ரேஷன் பார்சல் கான்சன்ட்ரேஷன் சென்டர்ல தான் நடக்கும். ஆனா இந்த 5க்கு மேல ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு பார்சல் வேணும்னா ஒரு டைரக்ட் பார்சல் பேக்கை கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பேக் அக்கௌண்டிங் முடிச்சிடலாம். கலர் இன்னைக்கே முடிச்சு விட்டுருவோம், அவ்வளவுதான். பேக் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது நம்ம பேக் அக்கௌண்டிங் எப்போ வந்தது அப்படின்னா 1/7/1971 டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பேக் அக்கௌண்டிங்குடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, போஸ்ட் ஆஃபீஸ்ல யூஸ் பண்ற பேக்கு எல்லாமே கரெக்டா பேரஸ்ட் மினிமம் யூஸ் பண்றாங்களா, எம்டி பேக்ஸ் எல்லாம் கரெக்டா சர்க்குலேட் ஆகுதா, அப்புறம் தேவையான ஸ்டாக்ஸ் எப்படின்றத ஐடென்டிஃபை பண்றது, கட்டெழுது மிஸ்யூஸ் தேவையில்லாத உபயோகத்தை கட் பண்ணுறதுக்கும் உதவும். இதுல யூபிஓ யூனிட் பேக் ஆஃபீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, எல்லா போஸ்ட் ஆஃபீஸும் யூனிட், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, இதுல இருந்து கேள்வி வரும். யூனிட் பேக் ஆஃபீஸ் அப்படின்னா ஆல் போஸ்ட் ஆஃபீஸ் எக்ஸப்ட் பிரான்ச் ஆஃபீஸ். ஆர்எம்எஸ் உடைய ரெக்கார்ட் ஆஃபீஸை என்னவா ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆஃபீஸ். சர்க்கிள் பேக் ஆஃபீஸ் அப்படின்னா பிஎஸ்டி சிச்சுவேட்டட் இந்த சர்க்கிள் ஹெட் குவார்டர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒன்றுக்கு மேற்பட்ட பிஎஸ்டி ஏதாவது ஒரு சர்க்கிள் இருந்ததுன்னா சர்க்கிளுடைய ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கிற பிஎஸ்டி தான் சர்க்கிள் பேக் ஆஃபீஸா ஃபங்க்ஷன் ஆகும். பார்சல் டைரக்டரேட்ல டி செக்ஷன்ல இருக்கிறது சென்ட்ரல் பேக் ஆஃபீஸ். இப்போ ஒரு கேள்வி கேட்டிருக்கான், which one of the following bag office will not handle physically the bag? That is directed, that is central bag officeல பேக் பிசிக்கலா யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த 3 ஆபீஸ்லயும் பேக் யூஸ் பண்ணுவாங்க. இவங்க ஒன்லி அக்கௌண்டிங் மட்டும்தான் பண்ணுவாங்க. சரியா? பேக் பிட்வீன் தி வேரியஸ் சர்க்கிள் பேக் ஆஃபீஸினுடைய மூவ்மெண்ட்டை பண்றது மட்டும்தான் சென்ட்ரல் பேக் ஆஃபீஸோடைய வேலை. டி செக்ஷன் ஆஃப் தி டைரக்டரேட் ஃபங்க்ஷன் பண்ணுது, ரொம்ப 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 முக்கியமானது. நெக்ஸ்ட், இந்த யூனிட் பேக் ஆஃபீஸுங்கிறது ஆல் போஸ்ட் ஆஃபீஸ் எக்ஸப்ட் பிரான்ச் ஆஃபீஸ் சொல்லலாம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டெய்லி பேக் புக்கை மெயின்டைன் பண்ணுவாங்க. இதுல டெய்லி ரிப்போர்ட்டை எடுத்து இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆர்எம்எஸ்ல இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆஃபீஸ், ஆர்எம்எஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸுக்கு அனுப்புவாங்க, டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆஃபீஸ்க்கு அனுப்பி விடுவாங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆஃபீஸ், இந்த டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆஃபீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வீக்லி ரிப்போர்ட் சர்க்கிள் பேக் ஆஃபீஸ்க்கு அனுப்புவாங்க. சர்க்கிள் பேக் ஆஃபீஸ்ன்றது பிஎஸ்டி சிச்சுவேட்டட் இந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ். இந்த சர்க்கிள் பேக் ஆஃபீஸ் சென்ட்ரல் பேக் ஆஃபீஸுக்கு மாதம் ரிப்போர்ட் அனுப்புவாங்க. இந்த பேக்குங்களை பற்றின விவரங்கள் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ரிப்போர்ட்ல அனுப்புவாங்க. சரியா? இந்த டியூ பேக் லிஸ்ட் எஸ்ஆர்எம் ஆர் எஸ்பிஓ டியூ பேக் லிஸ்ட், எந்த ஆஃபீஸ் எவ்வளவு பேக் தான் வச்சுக்கணும் அப்படின்னு இதை தாண்டி வச்சுக்கிறது வந்து கேஷ் வந்து மினிமம் மேக்ஸிமம் இருக்கும். அதே மாதிரி பேக்குக்கும் டெய்லி பேக் ரிப்போர்ட்ல மினிமம் மேக்ஸிமம் எழுதணும். இது MS 74 அப்படின்ற ஒரு ஆர்டர்ல வருஷத்துக்கு ஒரு தடவை பிக்ஸ் பண்ணுவாங்க இந்த பேக் எவ்வளவு வச்சுக்கணும் அப்படின்றது. சரியா? இந்த லிஸ்ட் எவ்ரி இயர் 15th நவம்பர் இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், எவ்வளவு இந்த ஆத்தரைஸ்டு பேக் பேலன்ஸ், மெமோ ஆஃப் ஆத்தரைஸ்டு கேஷ் பேலன்ஸ் மாதிரி மெமோ ஆஃப் ஆத்தரைஸ்டு பேக் பேலன்ஸ் இருக்கு. இந்த மெமோ ஆஃப் ஆத்தரைஸ்டு பேக் பேலன்ஸ் எவ்வளவு வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு யூனிட் பேக் ஆஃபீஸர் டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆஃபீஸர் எவ்வளவு வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு நாளைக்கு அவர்களுக்கு தேவையானது பிளஸ் 10% கூடுதலா வச்சுக்கலாம். மேக்சிமம் எவ்வளவு வச்சுக்கலாம் அப்படின்னா இது வந்து மினிமம், மேக்சிமம் வந்து மினிமம் எவ்வளவோ பிளஸ் 25% கூடுதலா வச்சுக்கலாம். இந்த மினிமத்துல இருந்து 25% கூடுதலா வச்சுக்கலாம். சர்க்கிள் பேக் ஆஃபீஸ்க்கு எவ்வளவு மினிமம் அப்படின்னா 10% டெய்லி ரெக்குவயர்மெண்ட், மேக்சிமம் நோ லிமிட். நெக்ஸ்ட், இந்த UBOs, each division superintendent submit a consolidated statement of UBOs into his circle bag office. Circle bag office PST. இந்த சர்க்கிள் பேக் ஆஃபீஸ் என்ன பண்ணுவாங்க, ரிப்பேர் பண்ணுவாங்க பேக்ஸ். சரிங்களா? நீங்க அனுப்புற பேக்கை ரிப்பேரபிள் பேக்ஸ் அனுப்பிச்சிங்கன்னா அந்த ரிப்பேரபிள் பேக்ஸை ரிப்பேர் பண்ணுவாங்க. சர்க்கிள் பேக் ஆஃபீஸ் வந்து
கன்சால்டேட் பண்ணி மந்த்லி வந்து யாருக்கு அனுப்பணும், டைரக்டரேட்டுக்கு அவங்களுடைய பேக் அக்கௌண்ட்ஸை ரிப்போர்ட்ஸை அனுப்பணும். இந்த ரெஜிஸ்டர் ஆஃப், இப்போ ஒரு கேள்வி கேட்டுதான், ரெஜிஸ்டர் ஆஃப் ரிப்பேரபிள் பேக்ஸ் எங்க மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு கேட்கறாங்க. கன்ஃபார்மா எங்க மெயின்டைன் பண்ணுவாங்க, சர்க்கிள் பேக் ஆஃபீஸ்ல தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அங்கதானே பேக்கே ரிப்பேர் பண்ண போறாங்க, பிஎஸ்டி. ஸோ பிஎஸ்டி சிச்சுவேட்டட் இந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ்ல தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த ரெஜிஸ்டர் ஆஃப் அன்சர்வீசபிள் பேக், இப்போ சர்வீசபிள் பேக்கு ரெஜிஸ்டர் எப்படி மெயின்டைன் பண்றாங்களோ அதே மாதிரி அன்சர்வீசபிள் பேக்கையும் வச்சிருப்பாங்க. இந்த அன்சர்வீசபிள் பேக்கை யூஸ் பண்ண முடியாத பேக்கை கண்டம் பண்ணிடுவாங்க. ரைட், ஓகேவா? இது வந்து டிபிஎஸ் தலைமையில் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி இந்த பேக்கை கண்டம் பண்ணுவாங்க. ஆஃப் இயர்லி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஆஃப் பேக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஆஃப் பேக்ஸ் வந்து ட்வைஸ் இன் இயர் நடக்கும். எப்போ அப்படின்னா 1st April அண்ட் as well as 1st October, 6 மாதத்துக்கு ஒரு முறை நடக்கும். இந்த எங்க நடக்கும் ஆஃப் இயர்லி பிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஆஃப் பேக்ஸ்? இந்த எங்க நடக்கும்? சர்க்கிள் பேக் ஆஃபீஸ்ல நடக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த இன்ஃபர்மேஷன்ஸை கம்பைல் பண்ணி சர்க்கிள் ஆஃபீஸுக்கு அனுப்புவாங்க. சரியா? இந்த சூப்பரண்டன்ஸ் அனுப்புவாங்க. இந்த சூப்பரண்டன்ஸ் அனுப்பின இந்த விவரங்கள்லாம் கரெக்டா இருக்கான்றத சர்க்கிள் பேக் ஆஃபீஸ் வெரிஃபை பண்ணுவாங்க. அவ்வளவுதான். இந்த ஆஃப் இயர்லி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஆஃப் பேக்ஸ் வந்து எப்போ நடக்கும்? 1st April, 1st October. யார் அந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவா? டிவிஷனல் ஹெட். அவங்க எங்க அனுப்பணும்? சர்க்கிள் பேக் ஆஃபீஸ்க்கு அனுப்பணும். ரைட். பிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஆஃப் பேக்ஸ் சர்க்கிள் பேக் ஆஃபீஸ்ல எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா 4 முறை, ஒரு வருஷத்துல 4 முறை பண்ணுவாங்க. சூப்பரண்ட் ஆஃப் போஸ்டல் ஸ்டோர்ஸ் டெப்போ வில் கேரி அவுட் த வெரிஃபிகேஷன் டியூரிங் திஸ் மந்த். எந்தெந்த மந்த்ல நம்ம வந்து சீனியர் சிட்டிசன் வட்டி வர மாசத்துக்கு ஞாபகம் வச்சுங்க. ஜனவரி, ஏப்ரல், ஜூலை, அக்டோபர், இதான் சீனியர் சிட்டிசனுக்கு வட்டி வர மாதங்கள். அந்த மாதங்கள்ல தான் இந்த பிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஆஃப் பேக்கும் நடக்கும். நெக்ஸ்ட், இந்த மாதிரி பேக் பேலன்ஸ் ரிப்போர்ட் எல்லாம் மெயின்டைன் பண்ணி இந்த மாதிரி பிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஆஃப் பேக் எல்லாம் பண்ணா என்ன பலன்னா, ஒரு கரெக்ட் அண்ட் ப்ராப்பர் அசஸ்மெண்ட் ஆஃப் ரிக்குவயர்மெண்ட்டை கண்டுபிடிக்க முடியும். யாரால? போஸ்டல் ஸ்டோர்ஸ் டெப்போ வந்து என்ன பண்ணுவாரு, டைரக்டரேட் டி செக்ஷனுக்கு அனுப்புவாரு. எங்களுக்கு இவ்வளவு பேக் தேவைப்படுது ஒரு வருஷத்துக்கு அப்படிங்கிறத அசஸ் பண்ணுவாரு. அதுக்குதான் இவ்வளோ கடினமான எக்ஸசைஸ். யூனிட் பேக் ஆஃபீஸ், டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆஃபீஸ், சர்க்கிள் பேக் ஆஃபீஸ் பண்ண பிறகுதான் டைரக்டரேட்ல இருக்க சென்ட்ரல் பேக் ஆஃபீஸ்க்கு ஒரு பர்டிகுலர் சர்க்கிள்ல எவ்வளவு பேக் தேவைப்படுது அப்படிங்கிற விவரங்கள் தெரிய வரும். இந்த பேக்ஸ் எல்லாம் இண்டியன் பிளேஸ் பண்ணி வாங்கிப்பாங்க. ஸோ பேக்கை டீல் பண்ண மாட்டாங்க டைரக்டர் டி செக்ஷன்ல, பட் தே வில் டீல் வித் தி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேக்ஸ். அப்புறம் ப்ரிசர்வேஷன் ஆஃப் பீரியட் ஃபார் பேக்ஸ் ஏற்கனவே கேள்வி கேட்டிருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப டே புக்ஸ் இன் யூபிஓஸ் அண்ட் டிபிஓஸ் 2 years, டே புக்ஸ் இன் சிபிஓஸ் 10 years. என்னென்ன இருக்கோ அது மொத்தத்தை நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. இது ரொம்ப முக்கியமானது. ப்ரிசர்வேஷன் நீங்க மனப்பாடம் பண்ணி. அடுத்தது கேம்ப் ஆர்டிகல். இந்த கேம்ப் ஆர்டிகல் பொறுத்த வரைக்கும் ஒரு டூர் ப்ரோக்ராம் யாரு கொடுப்பாங்க? இன்னென்ன ஆபீசர் வந்தா கேம்ப் ஆர்டிகல்ல என்ன, ஸ்பெஷல் பேக்ல என்ன, கேம்ப் பேக்ல என்னன்னு இவங்க மேடம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. கேம்ப் ஆர்டிகல்ன்றது டூர்ல போற அதிகாரிகளுடைய ஆர்டிகல். கேம்ப் பேக்ன்றது அந்த ஆபீஸுக்கு உருவான ஃபைல்ஸ். ஸ்பெஷல் பேக்ன்றது இந்த கேம்ப் ஆர்டிகல் எல்லாத்தையும் சேர்த்து கட்டுற ஒரு பேக். இந்த ஸ்பெஷல் பேக்ல ரிஜிஸ்டர்டும் இருக்கலாம், அன்ரெஜிஸ்டர்டும் இருக்கலாம். ஓகேவா? அப்போ எந்த மாதிரி ஆபீசர் வந்து டூர் வராங்க, யாருக்கு வந்து கேம்ப் பேக் நீங்க கட்டணும், கேம்ப் ஆர்டிகல் ரிசீவ் பண்ணணும், ஸ்பெஷல் பேக் கட்டணும் அப்படின்ற விவரங்கள்லாம் டூர் ப்ரோக்ராம் யாரு கொடுப்பாங்கன்னா ஹெட் ஆஃப் த சர்க்கிள் கொடுப்பாரு. யாருக்குன்னா பர்டிகுலர் சூப்பரண்டென்ட்டுக்கு.
இந்த டூர் ப்ரோக்ராமை வச்சு சூப்பரண்டென்ட் என்ன பண்ணுவாரு, அதுல இருக்கிற தகவலை வச்சு அவர் ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணுவார். தட் இஸ் கால்டு டிபி ஆர்டர்ஸ். இந்த டிபி ஆர்டர்ஸ்ல எப்படி கேம்ப் ஆர்டிக்கல் டிஸ்போஸ் பண்ணோம், எப்படி ஸ்பெஷல் பேக் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட், கேம்ப் ஆர்டிகல்ஸ் ஆஃப் தி லெட்டர் மெயில்ஸ் தட் இஸ் அன்இன்சூர்ட். கேம்ப் ஆர்டிகல்ஸ் ஆஃப் தி லெட்டர் மெயில், பார்சல் கிடையாது. லெட்டர் மெயில்ல 9 ஐட்டம், பார்சல் கிடையாது. அதுல இன்சூர்ட் ஆகாது எல்லாத்தையும் ஸ்பெஷல் பேக்ல போடணும். இன்சூர்டு விபி, பார்சல் மெயில் அண்ட் மணி ஆர்டர்ஸ் cannot be included in the bag. இந்த கேள்வி கேட்டிருக்காங்க, which one of the following cannot be included in the special bag ன்னு போட்டு இன்சூர்டு விபி, பார்சல் மெயில், மணி ஆர்டர், ஆல் த அபவ்னு ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. சரியா? இது ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட், இஷ்யூ ஆஃப் டூர் ஆர்டர்ஸ். இந்த டூர் ப்ரோக்ராம்ன்றது ஹெட் ஆஃப் த சர்க்கிள் கொடுப்பாரு. இந்த ஹெட் ஆஃப் த சர்க்கிள் கொடுத்த டூர் ப்ரோக்ராம் வச்சு சூப்பரண்டென்ட் வந்து டிபி ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. டூர் ஆர்டர்ஸை யார் இஷ்யூ பண்ணுவாங்கன்னா ரெக்கார்ட் ஆபீசர். இந்த ரெக்கார்ட் ஆபீசர் டூர் ஆர்டர்ஸை ஸ்டார்டிங் அசிஸ்டன்ட்டுக்கு படிச்சு காமிச்சு இந்த ஆர்டர்ஸ் கரெக்டா அவர் விளங்கி இருக்கான்றதை என்ஷூர் பண்ணிக்கணும், அவருடைய வேலை. ஸ்பெஷல் பேக்ல நான் சொன்ன மாதிரியே ஆர்எம்எஸ்ல ஸ்பெஷல் பேக்ல கண்டெயின் ஒன்லி அன்ரெஜிஸ்டர்ட் அண்ட் ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ் ஆஃப் தி லெட்டர் மெயில். ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப பார்சல் கிடையாது. அன்ரெஜிஸ்டர்ட் பார்சலா இருந்தாலும் அதை போடக்கூடாது. இந்த லெட்டர் பீயிங் என்டர்ட் இன் ரெஜிஸ்டர்ட் லிஸ்ட் போட்டு அந்த லிஸ்ட்டை வந்து அந்த ஸ்பெஷல் பேக்ல இன்வெஸ்ட் பண்ணிடலாம். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஸ்பெஷல் பேக்னா ஸ்பெஷல் பேக் சூப்பரண்டென்ட் தான் வந்து அரேஞ்ச் பண்ணணும். ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் தி சேஃப் அண்ட் கரெக்ட் டிஸ்போசல் ஆஃப் தி ஹையர் ஆஃபீஸர்ஸ். சப்போஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்தாருன்னா ஸ்பெஷல் பேக்கை வந்து சூப்பரண்டென்ட் தான் வந்து பர்சனலா டெலிவரி பண்ணணும். வேற டிஜியோ செக்ரட்டரியோ நம்மளுடைய டிபார்ட்மெண்ட்டோடைய ஹையர் ஆஃபீஸரா இருக்கிற பட்சத்துக்கு கவர்னர்லாம் வரும்போது ஸ்பெஷல் பேக்கை வந்து யாரை வேணாலும் யாரை வச்சு கொடுக்கணுன்றதை அவர் டிசைட் பண்ணுவார். வேற இந்த கேஸ் ஆஃப் பிரசிடென்ட்னா சூப்பரண்டென்ட் தான் போய் கொடுக்கணும். இப்போ ஸ்பெஷல் பேக்ஸ் ஃபார் அதர் ஹையர் ஆஃபீஸர்ஸ், மெயில் கார்டு, மெயில் ஏஜென்ட் யாரை கொடுக்கலாம், சப் ரெக்கார்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிறத டிசைட் பண்றது யாரு அப்படின்னா சூப்பரண்டென்ட். இவ்வளவுதான். இது அதே மாதிரி அவ்வளவுதான் தலைவர், அவ்வளவுதான் தலைவர, முடிஞ்சது. இதோட ஓவர், ஃபினிஷ்ட். தேங்க்யூ வெரி மச் கேசவன். அடுத்து வந்து இதனுடைய கெஸ்ட் அப்புறமா டிஸ்கஸ் பண்ணுங்க, அப்புறம் டைம் கிடைக்கும் பொழுது. தேங்க்யூ.